உரையில் அருள்நிதி பழனியிலிருந்து என் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் குண்டலினி யோகம் என்ற தலைப்பில் சிந்தனை உரை கொடுக்க உள்ளார்கள். ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அன்பர்கள் அனைவரின் சார்பில் வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன். ஆன்மநேய உள்ளங்களே, தமிழ் ஆனந்த யோகம் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலே நாம் அனைவரும் யோகம் செய்தவர்கள். ஆம், சொல் வழக்கிலே சொல்வார்கள், அதற்கெல்லாம் ஒரு யோகம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆனால் யோகம் என்ற பெருநிலை சித்தர்களாலே, துறவிகளாலே இல்லறம் கடந்து காட்டிற்கு சென்று இயற்றக்கூடிய பெரும் தவமாக, இன்னும் சொல்ல போனா 8000 ஆண்டு யோகம் இருக்கணும், கண்ணார் அமுதனை கண்டறிவாரில்லை என்றெல்லாம் பாடியிருக்கிறார்கள். அப்படி இந்த யோகம் மிக மிக அபூர்வமான தொலைவிலான ஒரு விஷயமாக கருதப்பட்ட காலங்களையும் சிந்திக்க முடிகிறது. ஆனால் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களினுடைய வழியொற்றி பயணிக்கக்கூடிய நமக்கோ இந்த யோகம் நம்முடைய ஒரு தனி சிறப்பாக, நாம் அனைவருமே யோகம் செய்தவர்கள்தான் வாழ்க்கையில இப்படி ஒரு பிறவி கிடைப்பதற்கும், கிடைத்த பிறவியை செம்மையோடும் வளமையோடும் நடத்தி செல்லக்கூடிய சீரிய செவ்விய வழியாகிய குண்டலினி யோகத்தை குருவின் மூலமாக கற்றெடுக்க அறிந்தவர்கள் என்கிற போது பெருமிதம் கொள்ள முடிகிறது. ஆம், யோகம் என்ற சொல் சிந்து சமவெளி நாகரிகத்திலே கூட பேசப்பட்டிருக்கிறது. யோக் என்பது, இந்த யோக் என்று சொல்லக்கூடியது ஒருங்கிணைப்பு யோகம் என்பதாகும். இங்கே உயிரை ஒடுங்குதல் என்ற பொருளிலே, ஆனால் உயிரை பற்றி எங்குமே விளக்கங்கள் இல்லை. உயிரின் அடிப்படையாகிய சிறந்த ஒரு கருவிதான் நம்மிடத்திலேயே அமைந்திருக்கக்கூடிய குண்டலினி மகாசக்தி என்று சொல்லக்கூடியது. ஆம் அன்பு உள்ளங்களே, இறை நிலையை உணர்வதற்கு வேதங்கள் பேசியது. அகம் பிரம்மாஸ்மி என்று வேதங்கள் சொன்னாலும், அதனையே சிவபுராணம் போன்ற நூல்கள் எல்லாம் சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அப்படிங்கிறாங்க. சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால், அவன் எனக்குள்ளே இருக்கிறதுனால, அவன் அருளாலே, அவன் எனக்குள்ள இருக்கிறதுனால, இறைநிலை எனக்குள்ள இருக்கிறதுனால, அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி. அப்ப நான் செய்கின்ற செயல்கள் எல்லாம் என்ன? என்னுடைய செயல்கள் அல்ல, என்னுள் இருந்து அவன் தான் செய்ய வைக்கிறான்னு சொல்லும்போது நாம் செய்யறதெல்லாம் யோகமாக. ஏன்னா நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா, யோகம்னா ஏதோ தனியா பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஒன்றிய நிலையில எதை நிகழ்த்தினாலும் தவமாக நிகழ்த்த சொன்னதுதானே கர்மயோகம். இருந்தாலும் நீங்கள் எதை செய்தாலும் அது உயர்ந்த நிலைதான் என்று சொல்லிவிட முடியுமா என்று சொன்னால் இல்லை.
அப்ப முந்தையோர்கள் நம்மை எப்படி நெறிப்படுத்தினார்கள் என்று சொன்னால், நம்முடைய அறிவின் மேன்மை வளர்ச்சி அடைய வேண்டிய காலகட்டங்களிலே வேதங்களை கடந்து உபநிடதங்களும், அதை விளக்க வந்த இதிகாசங்களும், அதை விளக்க வந்த ஆரண்யங்களும், புராணங்களும் மக்களை வேறெங்கோ வழிநடத்தி செல்லுகின்ற ஒரு பரிமாணங்களாக மாறிவிட்டது காலப்போக்கில். அப்பத்தான் என்ன பண்றாங்க, விவேகானந்தர் போன்ற பெரியவங்க ராஜயோகம் என்று அறிமுகப்படுத்துறாங்க. இங்கே ராஜனாக நாம அமர்வது எவ்வாறு? நம்முடைய பொறிகளும் புலன்களும் நம்முடைய கட்டுக்குள் இருக்க வேண்டிய ஒரு நிலை அது. புலனடக்கம் பற்றி காந்தியடிகளும் பேசுகிறார். புலனடக்கம் இல்லாமல் ஆகாது என்றால், புலனடக்கம் பெறுவதற்கு மெய்வாய் கண்மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐந்தையும் நெறிப்படுத்தியது தானே இறை வழிபாடாக ஆலயங்களிலே காட்டினார்கள். ஆனால் நம்மிடத்திலே இருந்து, நாபிக்கமலத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஆற்றலை, இன்னும் சொல்ல போனால் உயிரெழுத்துக்கள் எல்லாம் முறையே நாவிலிருந்து, கண்டத்திலிருந்து, மார்பிலிருந்து எழுகிறது என்பதை அறிவோம். ஆகையினாலேதான் ஓங்காரம் மட்டுமே பிரணவம் என்பது மூலாதாரத்திலிருந்து எழும்புவது என்பது. அதை தான் விநாயகரகவல்லியும் அவையார் சொல்றாங்க, மூலாதாரத்தில் மூண்டெழும் கனலை, அதான் குண்டலினி கனல். மூலாதாரத்தில் மூண்டெழும் கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து என்கிற போது அங்கே யோகம் வருகிறது. ஆம், தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்றெல்லாம் அவம் செய்வார் என்றுதானே வள்ளுவமும் பேசுகிறது. அப்ப தவம் என்கிற யோகம் செய்ய நமக்கு வாழ்க்கையினுடைய எந்த ஒரு கட்டத்திலே பயிற்சி வழங்கப்படுகிறது? சிந்தித்து பார். அதான் பிறந்து விடுகிறோம், வளர்கிறோம், பள்ளியில சேர்க்கிறார்கள், ஏட்டுக்கல்வி, ஒழுக்க பழக்க கல்வி, ஒரு டெக்னிக்கல் நாலேஜ், தொழிற்கல்வி, இதெல்லாம் வழங்கப்படுகிறது. ஆனா இந்த ஆன்மாவை, உயிரை, மனதை முறையாக இயக்குகின்ற வித்தை அறிந்தோமா என்று சொன்னால், அங்கே பெரிய பூஜ்யம் காணப்பட்ட காலத்திலே பல பெரியவங்களும் முந்தையோர்களும் சித்தர்கள் முதலாக யோக நெறிகளை பற்றி பேசினார்கள். குறிப்பாக பதஞ்சலி முனிவர் தொடங்கி யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று அட்டாங்க யோகத்தை பேசியிருக்கிறார். அதே யோக நிலைகளை பற்றி திருமந்திரத்திலே இயம்புகின்ற திருமூலருடைய வரிகளை சிந்திப்போமே என்று சொன்னால், நம்முள்ளே உள்ள அந்த குண்டலினி கனல் என்று சொல்லக்கூடியதை ஆதாரங்களை கடந்து, ஆதாரம் கடந்து மேலே எழுப்புவதற்கு நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நம்முடைய ஒரு அமைப்பிலே கூட மூலாதாரத்தில் அமர்ந்தாய் போற்றி, சுவாதிஷ்டானத்தில் நின்றாய் போற்றி, மணிப்பூரகத்தில் உயர்ந்தாய் போற்றி, அனாசக்தியில், அப்படி ஆகினையில், துரிய நிலையில் நின்றாய் போற்றி என்று இதனை ஒரு அர்ச்சனையாக மாற்றிவிட்ட நிலைகளை கூட பார்த்திருக்கிறோம். ஆனால் எந்த ஒன்றும் நாம் அனுபவிக்காமல் அது பயனாகாது. வார்த்தை அளவுல பேசிட்டு இருக்கலாம், யோகம் பண்ணா நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க, நம்ம சொல்லுவோம். நாம் அனுபவிப்பதற்கு அருட்தந்தை அவர்கள்தான் ஒரு புதியவரை கூட கொஞ்சம் அறிமுகங்களை நடத்திட்டு மூலாதாரத்திலிருந்து ஆற்றலை எழுப்பி மேலே கொடுக்கிற பயிற்சியை, குண்டலினி யோக பயிற்சியை கொடுப்பதற்கு தயாரானார்கள். அப்பதான் ஒருத்தவங்க கேட்குறாங்க மகர்ஷிகிட்ட,
இவ்வளவு பெரிய உன்னதமான குண்டலினி யோகம் 6 ஆதாரம் கடந்து மேல ஆற்றல் வர்றதுக்கு 12 வருஷத்துக்கு மேல ஆகுன்னு திரும்ப சொல்லுது. நீங்க என்ன ஒரு சீர்தூக்கல்ல வர்றவங்களுக்கெல்லாம் மூலாதாரத்திலிருந்து குண்டலினி சக்தியை எழுப்பி புருவ மத்தியில கொடுத்துட்றீங்களே, என்ன ஒரு தகுதி இருக்குன்னு இப்படி எல்லாம் கொடுக்குறீங்க அவசர அவசரமா அப்படின்னு கேட்டாங்க. மகரிஷி சொன்னாங்க, எந்த தகுதி வேண்டும்? இந்த 2 2 போதும். உடலும் மனமும் இருந்தால் கொடுக்கலாம் என்றார். அதனால்தான் உடம்புக்குள்ளே உத்தமனை காண் என்று சொன்னார்கள். உடம்புக்குள்ளே ஒரு பொருளை கண்டேன் என்று பேசினார்கள். உடம்பால் அழியில் உயிரால் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் என்று மட்டும் முடிக்கவில்லை, உயிர் வளர்த்தேன் என்றும் சிறப்பிக்கின்றார். உயிரை வளர்க்கிற, உயிரை சிறப்பிக்கிற, உயிரை உணர்கிற, உயிரை என்னிடத்திலே உள்ளதை உணர்வதற்கான வழிமுறை தான் யோகம் என்று சொல்லக்கூடிய. நான் அடிக்கடி பேசியிருக்கிறேன். ஏற்கனவே கடந்த 4 தலைப்புகளில் பார்த்திருக்கோம். முதல் தலைப்பாக கூட சரி கிரியை யோகம். இது யோகம் என்பது 3வது படி என்பதை மறந்துவிடக்கூடாது. தேர்ட் ஸ்டெப். அடுத்ததுதான் ஞானம். இப்ப நாம பேசிட்டு இருக்கோம்னா வாட் இஸ் வாட், எது என்ன எப்படி எங்கிருந்து எதுவாக சரி தெளிவா இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம கடந்து போகும்போது, இப்ப 4வது பாடம் 5வது பாடம் கடந்து போகிறோம் என்று சொன்னால் ஒவ்வொன்றையும் தெளிவாக குழப்பம் இல்லாமல் ஐயம் தெரிவு அற கற்றல். இப்ப நீங்க எல்லாம் குண்டலினி யோகம் எடுத்திருக்கீங்களான்னு கேட்டா நாங்களாம் எடுத்திருக்கோமே. துரியம் எடுத்தாச்சு, துரியாதீனம் எடுத்தாச்சு, பிரம்மஞானம் எடுத்தாச்சுன்னு சொல்லக்கூடியவர்களாக. ஆனா அதே யோகம் என்று சொல்லக்கூடிய நிலை முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு வார்த்தையின்றி முட்டி மோதி நின்றனர் என்ற நிலை இருந்திருக்கிறது. அப்ப அந்த அகத்தவம் என்பதை மகரிஷி அவர்கள் மேம்படுத்தினார்கள். பிரத்யாகாரம் என்று பதஞ்சலியினுடைய அட்டாங்க யோகத்திலே சொல்லப்படுகிறது இல்லையா? வெளியிலே செல்லுகின்ற மனதை அகமுகப்படுத்துதல், திசை திருப்புதல். இந்த பிரத்யாகாரம் தான் இங்க யோகாவில் தேவை. பலரும் சொல்ல பார்க்கிறோம், நானும் தியானம் எடுத்துக்கிட்டேங்க, எனக்கு தீட்சை கொடுத்தாங்க. ஆனா அது வாசியோகமாக இருக்கட்டும், அல்லது குண்டலினி யோகமாக இருக்கட்டும், ஹடயோகமாக இருக்கட்டும், ராஜயோகமாக இருக்கட்டும், எந்த ஒரு பயிற்சி முறையாக இருக்கட்டும், ஆனா மனம் அடங்கவில்லையே என்று சொல்லுகின்ற வார்த்தையையும் பார்க்கிறோம். அதற்கு சரியான தீர்வாக எண்ணமாறுதலை கொடுத்தார்கள் மகரிஷி என்பதை கடந்த தலைப்புகளிலே சிந்தித்தோம். அந்த வகையிலே மனமெனும் பாடடங்கில் தாண்டவக்கோனே, மனமெனும் பாடு அடங்கில் தாண்டவக்கோனே, முக்தி வாய்த்தது என்று என்னடா தாண்டவக்கோனேன்னு, மனம் அடங்கிட்டாலே முக்தி தான் அப்படிங்கிறத பதிய வைத்து சென்றிருக்கிறார்கள். பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க பெரியவங்க. எனவே நாம் பின்பற்றுகின்ற யோக மார்க்கங்கள், யோகம், யோகாசனம், யோகா டே, இன்னைக்கு எத்தனை குருமார்கள், இன்றைக்கும் பல அமைப்புகள், மதிப்புக்குரிய ரவிசங்கர் குருஜியாக இருக்கட்டும், அல்லது ஜக்கி வாசுதேவாக இருக்கட்டும், இன்னும் எத்தனையோ மகான்களை பின்பற்றுகின்ற அமைப்புகள் இல்லையா? ஆனால் யோகம் வேறு வேறாக, விதங்கள் செல்லுகின்ற வழி வேறாக இருக்கலாம். ஆனால் அதன் பயன்பாடு ஒன்றுதான் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏனென்று சொன்னால், உயிரில் ஒடுங்குதல், உயிர் எங்க இருக்கின்றது முதல் கேள்வியாகிறது. பஞ்சபூதங்கள் கூடுகைதானே நம்முடைய உடம்பு. இது பருப்பொருள் மண்ணுக்கு அம்சமாக, இரத்த ஓட்டம் நீரின் அம்சமாக, வெப்பம் உடலிலே உடல் சூடாக, காற்று மூச்சு காற்றாக, விண்தன்மை உயிராக உடலிலே அமைந்திருக்கிறது இல்லையா? இந்த 5க்கும் ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கு.
மண்ணுக்கு ஒரு மையம், மூலாதாரம், அது மண்மையம் என்று சொல்லுகிறோம். அந்த மூலாதாரம் என்பது மலம் பெறுகிறது, சாயல் பெறுகிறது இல்லையா? இரண்டாவது மையம் என்ன? சுவாதிஷ்டானம், நீர் பெறுகிறது இல்லையா? குறியை குறிக்கும். மூன்றாவது நெருப்பு மையம். எவ்வளவு அக்யூரேட்டா பெரியவங்க சித்தர்களும் யோகியர்களும் புரிந்து இதையெல்லாம் கொடுத்து சொல்லிட்டாங்க. 6 ஆதாரங்கள்: மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆகினி என்று சொல்லக்கூடிய 6 ஆதாரங்கள். என்ன நன்மை நினைக்கிறதுனால? என்ன நன்மை? மண் பற்றிய ஆய்வு ஆற்றல் மிகும், நீர் பற்றிய ஆய்வு ஆற்றல் மிகும், நெருப்பு உடலிலே வெப்ப சக்தி கூடும். குண்டல் யோகம் பண்ணா வெப்பம் அதிகமாகும்ன்றதுனால தான் சாந்தி தவத்தை கம்பல்சரியா கொடுத்தாங்களா இல்லையா மகரிஷி? இன்றைக்கும் பலர் என்கிட்ட இப்போ ரீசெண்டாக கூட ஒரு அன்பர் தொலைபேசியில கேட்டார், நான் ஆகினை பண்ண பண்ண எனக்கு தலைபாரமும் ஹீட் அதிகமாகி கஷ்டமா இருக்கு. என்னங்க சாந்தி தவம் கொடுத்துட்டாங்க, அங்கேயும் நில்லுங்க, எந்த கால அளவு நிக்கணுமோ நில்லுங்கன்னு சொல்ல வேண்டியது. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி காய்கல்ப பயிற்சியில ஓஜஸ் மூச்சு 3 முறை போட சொன்னாங்க. காலையில 3 முறை, மாலையில 3 முறை போட்டாலே வெப்பம் அதிகமாயிடுதுன்னு சொல்றதை பார்க்கிறோமா இல்லையா? இப்ப வெறும் 5 தடவை 6 தடவை ஓஜஸ் மூச்சு போட்டாலே உடம்புல வெப்ப சக்தி அதிகமாகுது, இம்மிடியேட் எஃபெக்ட் கிடைக்குதுன்னு சொன்னா இப்ப காயகல்பம் சிறந்தது தானே? அப்ப நம்ம காயகல்பத்தை ஒழுங்கா செய்யறோமா? அந்த இடத்துலதான் இந்த மெய்வாய் கண்மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய 5 புலன்களும் 5 பஞ்சபூதங்கள் தொடர்புடைய அனுபவங்கள் தானே. தொடு உணர்வு, சுவை உணர்வு, வாசனை உணர்வு, கேட்டல் உணர்வு, பார்வை என்றெல்லாம் 5 தன்மாற்றம் பெற்று வெளிப்படுகின்ற தன்மையை அறிந்திருக்கிறோம். ஆனா 5இன் மூலம் எது என்றால் உயிர். அதைத்தான் குண்டலினி என்று சொன்னார். கொஞ்சம் எளிய முறையில சொல்லலாம்னு சொன்னா, பெண்களுக்கு அண்ட சக்தி ஆகும், செக்ஸுவல் கிளான்ஸ்ல இல்லையா? பெண்களுக்கு அண்ட சக்தி ஆகும், ஆண்களுக்கு விந்து சக்தி ஆகும். அருணகிரிநாதர் கூட பாடுறார், நாத விந்து கலாதீனமோ நம. அப்ப நாதம், விந்து என்று சொல்லக்கூடிய சுக்கிலம், சுரோனிதம் என்று சொல்லக்கூடிய ஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஓவரி என்று சொல்லக்கூடிய ஒன்று உயிர்களுக்கு, குறிப்பாக மனிதர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதுல அந்த மெச்சூரிட்டி வரும்போது உடல்ல தேவையான மாற்றங்கள், உள்ளுறுப்புகள்லேயே மாற்றங்கள் ஏற்பட்டு ஃபிட் ஃபார் ப்ரமோஷன், சிறுவன் சிறுமி என்ற நிலையில இருந்து மனிதன் மனுஷி, அதனால்தான் மனுஷி ஆயிட்டான்னு சொல்றாங்க. ஆனா அப்படி நம்முடைய உடலிலே அந்த விந்துநாதம் ஏற்பட்டு அதுக்கு பின்னால என்ன ஒரு இன்டென்ஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னா, சரி வயசுக்கு வந்தாச்சு கல்யாணத்தை பண்ணி வைங்கிறது தான் உலகியல் வாழ்க்கையில பார்க்கணும். ஆனால் தாவரங்கள் மூலமாக நாம் பெறக்கூடிய வித்துக்கள் இருக்கிறதுல விதை, அதுதான் அந்த கருமையம் தாவரங்களுக்கு. அது நெல், நவதானியங்கள் இல்லையா, எள்ளு, கொள்ளு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, கோதுமை, இல்லை சாப்பிடக்கூடிய நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்னு சொல்றோம். அது எல்லாமே ஆற்றலுடைய திணிவு, பொதிவு அமைந்திருக்கிறது. அந்த விதையானது ஒரு பக்குவமான மண் கிடைச்சு, அதுல ஈரமும் கிடைச்சு, காற்றும் கிடைச்சு, வெயிலும் பட்டா முளைக்குது. பாறை மேல விழுந்தது முளைக்கல. அப்ப அந்த வித்துல அடங்கி இருக்கக்கூடிய ஆற்றலை கவனிக்க வேண்டும். ஒரு எள்ளு இல்ல ஆலமரத்தினுடைய விதை எடுத்துக்குவோம். அவ்வளவு பெரிய மரத்தினுடைய அம்சமும் அந்த அத்தனோண்டு விதையில இருக்கு. அந்த பழத்தை கூட பறவைகள் சாப்பிட்டுட்டு வேற பக்கம் போய் எச்சமிடுகிறது, ஒரு பனைமரத்து மேல போய் எச்சமிடுகிறது. அங்க அந்த பனைமரத்தினுடைய மட்டைகளுக்கு இடையில மழையும் தண்ணியும் தூசியும் மண்ணும் கிடைச்ச உடனே அங்க முளைச்சு
அந்த பனைமரத்திலிருந்து வேர் இறங்கி ஒரு பனைமரத்துல ஆலமரம் முளைத்திருக்கிற காட்சியை நான் பார்த்திருக்கிறேன். எதற்காக இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், அப்ப பறவைகள் உண்டு எச்சமிட்ட அந்த எச்சத்திலிருந்து பெறப்படக்கூடிய விதையிலும் கூட முளைக்கக்கூடிய சக்தி இருந்து அதையே உரமாக்கி அவ்வளவு மிகச்சிறிய விதையிலிருந்தும் அந்த முழுமையான மரம் வெளிப்பட முடிகிறது என்று சொன்னால், எவ்வளவு பெரிய இயற்கையினுடைய பொக்கிஷம் அது நம்முடைய விந்துநாதம் என்பதை சிறப்பாக உணர முடிகிறது. அதனால்தான் விந்து கட்டவன் வந்து சாவான்னு பழமொழி சொன்னாங்க. ஔவையார் கூட பாடுறாங்க, ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமழிந்து மதிகட்டு போன திசை எல்லாருக்கும் கல்வனாய் ஏழ்விறப்பும் தீயனாய் என்று பாடுகிறார்கள். பாருங்க, இப்போ ஆன முதலில் அதிகம் செலவானால்னா மேன்குட் வந்தாச்சு, ஏஜுக்கு வந்தாச்சு, இல்லறத்துக்கு மட்டுமே தானே, மக்கட்பேற்றுக்குமே மட்டும்தானா விந்துநாதத்தை செலவு பண்றது? எல்லா விதையும் கல்டிவேட் பண்ணி அடுத்த வருஷத்துக்கு விவசாயத்துக்கு எல்லாத்தையுமே போட்டுருவோமா? அதை உணவாகவும் கொஞ்சம் எடுத்து வைக்கிறோம், ஆற்றலா பயன்படுத்துறோம். அதுபோலதான் நம்முடைய சக்தியை, விந்துநாதத்தை இந்த துறை சொல்லாக ஆன்மீக துறையில யோகம் என்று சொன்னார்கள். நம்முடைய சக்தியை ஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஓவரின்னு சொல்லாம பொதுவான டெக்னிக்கல் டேமா குண்டலினி என்று சொன்னார்கள். அதாவது வளைந்து படுத்திருக்கிற சுருண்டு இருக்கிற ஒரு பாம்பு, அதை உருவகப்படுத்தி நீங்க கூட கிராமப்புறங்கள்ல பார்த்துருப்பீங்க. பிள்ளையாருக்கு பக்கத்துல நாகம் வச்சிருப்பாங்க. அதை கூட இந்த மருத்துவத்துறையினுடைய சிம்பல்ல கூட பார்த்துருப்பீங்க. ஒரு தண்டம், அதை சுற்றி 2 பாம்புகள் பின்னி மேல வந்து இப்படி அமைந்திருக்கிறது. இப்ப இந்த பாம்பு என்பது குண்டலினி சக்தியினுடைய அடையாளமாக அங்கே சுட்டப்பட்டது, அவ்வளவுதான். ஆனா இந்த ஆற்றல் மன வாழ்க்கைக்கு பின்னால மக்கட்பேறு உலகியல் வாழ்க்கைக்கு மட்டுமே இருந்தா பயனில்லை என்று புரிந்ததுனால்தான் சித்த பெருமக்களும் மற்றவர்களும் நீ புலனின்பத்திலேயே மாய்ந்து விடாதே என்று சொல்லி நம்மை நெறிப்படுத்துவதற்காக யோகம் என்ற ஒன்றை கொடுத்தார்கள் என்பது தெளிவான ஒன்று. எப்படி பிறந்து வளர்கிற போது அந்த குழந்தைகளுக்கு சாமிகிட்ட பயப்படணும், இறை உணர்வு, அச்சம், பயம், தப்பு பண்ணா சாமி கண்ணை குத்திரும்னு சொன்னா நம்பிக்கிற வயசு. மந்திரங்களை சொல்லு பாப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தா முறையாக மந்திரங்களை இசைக்கிற, சொல்லுகிற, அதை அசை போடுகிற வயது 11 வயது. ஆனால் 16 வயதுக்கு மேலதாக யோகத்தை சொல்லி கொடுத்திருக்காங்களா என் பிராக்டிக்கல் லைஃப் நம்ம இப்ப பார்ப்போம். இப்ப இருக்கக்கூடிய சமுதாய கட்டமைப்புல 16 வயதுக்கு மேல ஆண் பெண் இருபாலாருக்கும் யோகம், குண்டலினி யோகம் சொல்லி கொடுக்கப்படுகிறதா என்று சொன்னால், நம்முடைய அருட்தந்தையினுடைய குருநாதர் பரஞ்சோதி மகானவர்கள், நான் அவரை சந்திக்கின்ற பாக்கியம் பெற்றிருக்கிறேன். பரஞ்சோதி மகான் வேதாதிரி மகரிஷிக்கு உலக சமாதான ஆலயம் மூலமாக தானே தீட்சை கொடுத்து உருவாக்கி ஆசிரியராக்கினார். மகரிஷி அவர்கள் அந்த ஏறுபடி இறங்குபடி சுத்தியை தாண்டி துரியாதீதம்னு ஒன்று சேர்த்து இணைத்து நம்முடைய அமைப்பை மேன்மைப்படுத்தி நாம் எல்லோருக்கும் ஆகினை, சாந்தி, துரியம், துரியாதீதம் என்ற 4 படிநிலைகளாக பிரித்து கொடுத்தார்கள். ஆனால் இதெல்லாம் இங்கே மகரிஷினுடைய வழியை பின்பற்றியதனால் நமக்கு பெற்றவர்களாக இருக்கிறோம், பாக்கியம் செய்தவர்களாக. நாங்க தான் குண்டலினி யோகம் செய்திருக்கோமே, நாங்க தெரிஞ்சிருக்கிறோமே, இப்போ ஏன் நீங்க இந்த தலைப்பு பேசணும் அப்படின்னு நீங்க நினைக்க தேவையில்லை. ஏன்னா இந்த யோகம் பண்ணதுனால நீங்க என்ன கிடைச்சது, உங்களுக்கு என்ன நன்மைன்னு கேட்டா சொல்ல தெரியணுமா இல்லையா? வேற ஒண்ணும் இல்லை. அப்ப நான் யோகம் செய்தவன் நம்பிக்கையோடு சொல்லக்கூடிய தகுதியை பெற்றிருக்க வேண்டும். ஆம், நான் வாழ்க்கையில யோகம் பெற்றவன், யோகம் செய்தவன், அதனால யோகம் பெற்றவன். யோகம் பயிற்றுவித்தார் மகரிஷி அவர்கள் முறையான யோக பயிற்சிகளிலே. ஏன்னா நீண்ட காலம்
தசு புசுன்னு பிராணாயாமம் போன்ற மூச்சு பயிற்சிகளை எல்லாம் இழுத்து விட்டு குண்டலினி சக்தி எழுப்பத்துக்குரிய முயற்சிகளை எல்லாம் பேசப்பட்டது பல நூல்கள்ல. ஒரு இடத்துல மகரிஷியே சொல்றாங்க, மூச்சினை இழுத்து அடக்கி விட்டதனால் என்ன கண்டீருங்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நீண்ட காலம் பயிற்சியில தான் குண்டலினி சக்தி 6 ஆதாரம் கடந்து அது துருத்தி வச்சு ஊதுன மாதிரி புசு புசுன்னு ஹீட் அதிகமாகி அப்புறம் அது ஒவ்வொரு ஆதாரங்களை கடந்து அந்த 7வது தாதுவாகிய விந்துநாதம் என்று சொல்லக்கூடியது 8வது 9வது தாதுவாக மாறுகிறது என்பதையே நாம் அறியாதவர்களாக இதுவரையில வாழ்ந்திருப்போம் உலகத்துல. இங்க வந்ததுனால 8வது 9வது தாதுக்களாகிய ஓஜஸ் தேஜஸ் ரெண்டையும் தெரியுமா இல்லையா? தெரியும். அப்ப ஓஜஸ் மூச்சை காயகல்பத்துல கொடுத்துட்றாங்க. ஏன்னா தன்மாற்றம், ஆற்றலுடைய தன்மாற்றம் எப்படி எலக்ட்ரிசிட்டி உள்ள ஒவ்வொரு கருவிகள்ல அது தன்மாற்றம் பெற்றுதான் இங்க பல கருவிகள் மூலமாக வெப்பமாக, குளிர்ச்சியாக, ஒளியாக, எந்திர சக்தியாக, ஒலியும் ஒளியுமாக எல்லாம் பார்க்கணும். எனவே அப்படிப்பட்ட நம்முடைய உயிர் சக்தியே சுவை உணர்வாக, வாசனை உணர்வாக, தொடு உணர்வாக, பார்வையாக, கேட்டலாக அனுபவிக்கின்ற அனுபவங்களை மட்டுமே அறிந்திருக்கிறோமே தவிர அதனை ஒருமுகப்படுத்த அறிந்திலேம். அப்ப அததான் ஒன்றுதல், யோகம் என்று சொன்னார்கள். எதன் மீது ஒன்றுதல் என்பது அடுத்த கேள்வி. வேற ஒண்ணும். எதன் மீது ஒன்றுதல்னா கோயிலுக்கு கூப்பிட்டு போய் ஆண்டவன்கிட்ட மனசை வை, உபநயனம்னு பூணூல் கல்யாணம்னு சடங்கை கொடுத்து மந்திரங்களை சொல்லு, காலை மாலையும் அந்த பகலும் இரவும் சந்திக்கிற நேரம் சந்தி பொழுதுன்னு பேர். அதுக்கு பேரு சந்தியாவந்தனம்னு பேர், கேள்விப்பட்டிருப்பீங்க. காலையில 6 மணி, மாலை 6 மணி, அந்த இரவும் பகலும் சந்திக்கின்ற நேரம், சந்தி பொழுதுல செய்ய சொன்னார்கள் பிராணாயாமம், குண்டலினி எழும்புவதற்காக. அப்ப அந்த ஆற்றலை உந்தி எழுப்பி மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆகினை, துரியம் என்றெல்லாம் மேலே கொண்டு வருவதற்காக அந்த முயற்சியில என்ன, மூலாதாரத்தில் 3 எழும் கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து என்று பாடுகிறார் ஔவையார். ஏன்னா ஔவையார் வாசியோகத்தை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அவ்வை குரல்னே ஒண்ணு பாடியிருக்காங்க. திருக்குறள் தெரியும் இல்லையா? மாதிரி ஔவையார் அவை குரல்னு ஒண்ணு எழுதியிருக்காங்க. அதுல வாசியோகத்தை பத்தி பேசுறாங்க. விநாயகர் அகவல்ல வாசியோகத்தை பேசுறாங்க. மூலாதாரத்தில் 3 எழும் கனலை காலால் எழுப்பும் கருத்து. கால்ன்றது வாசி. அப்ப மூச்சின் மூலமாக கஷ்டப்பட்டு உந்தி எழுப்பக்கூடிய பயிற்சி முறைகளை கண்டிருந்த நமக்கு ஒரு குரு வந்தார். ஒன்றுமில்ல, தந்தை தாய் ஈருடலும் ஒன்று சேர்ந்து தழைத்த ஒரு உயிராகி உலகில் வந்தோம். இந்த உயிர் உய்வதற்கு இன்னொரு உயிரின் சேர்க்கை தேவைப்படுகிறது. உண்டா இல்லையா? நீங்க எப்படியா வந்தீங்கன்னு, அப்பா அம்மா ஒன்று சேர்ந்தாங்க, நான் பிள்ளையா வந்தேன், மறுக்கிறதுக்கு இல்லை. விலங்குகள் தொட்டு நம் வரையில் சரி. ஆனா அந்த பிறந்த உயிர் உய்வதற்கு என்ன வேண்டும்? வந்த திரு குரு உயிரின் சேர்க்கை. அப்ப குருவனுடைய உயிர் எங்க கொடுக்குறாங்க? கையில கொண்டு குருவானவர் ஸ்பர்ச தீட்சை குருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி புன் செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து. அப்பவே நீ யோகா பண்ணி ஆகினையில தவம் பண்ணி ஹீட் கஷ்டப்பட்டேன்னா ஒன்னு சமன்படுத்துறதுக்கு குரு கிட்ட ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க, தெரியும் இல்லையா? நீங்க ஞானாசிரியர்கள், அருணதியர்கள்னு பட்டம் வாங்கிட்டு உட்காந்துருக்கோம். நீங்க பேராசிரியரான பட்டம் வாங்கினதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நீங்க தீட்சை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கொடுக்கும்போது மகரிஷி என்ன சொன்னாங்க? நீங்க யாருக்கு யோக தீட்சை குண்டலினி யோகம் கொடுத்தாலும் அவங்களுக்கு கட்டாயம் மறக்காம சாந்தி கொடுத்தாங்களா, சாந்தி எடுத்தாச்சான்னு பாருங்க, கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் எல்லாம் பயிற்சி எடுத்த காலகட்டத்தில் அருள்நிதி ஆகிய போது யாருக்கு தீட்சை கொடுத்தாலும்
அடுத்து ஒரு 15 நாள்ல இல்ல 21 நாள்ல முறையாக சாந்தி கொடுங்கன்னு சொன்னதனுடைய காரணம் என்ன? யோகம் செய்கிற போது மையங்களிலே ஒருங்குபடுத்தப்படுகிற போது இந்த ஒருமுகப்படுத்தப்படுகின்ற ஆற்றல், தட் ஃபோக்கஸிங் பவர், எப்படி ஒரு லென்ஸ்ல சூரிய ஒளிய பிடிச்சு அது கீழே குவிச்சு ஒரு புள்ளி அளவாக வரும்போது கீழே இருக்கக்கூடிய பொருளை எரிக்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? ஒரு பஞ்சை வச்சுட்டு லென்ஸை பிடிங்க, அது ஒரு புள்ளியில குவிஞ்சு பிடிச்சா அந்த பஞ்சு அப்படியே புகைஞ்சு பத்திக்கிட்டு எரியுது. அப்ப சூரிய ஒளியே இங்க இவ்வளவு மைல் தொலைவு வந்து ஹீட்டை கொடுக்குதுன்னா, நம்ம காந்த சக்தி இருக்கு பாருங்க, குண்டலினி சக்தி, இது இப்போ ஒருமுகப்படுத்தப்படுகிற போது வெப்பம் அதிகமாகி உபாதை வரும் என்று கண்டார்கள். அதனாலதான் இல்லறத்தவர்களுக்கு நீ இல்லறத்துலயும் இருந்துகிட்டு யோகத்திலையும் போகும்போது கான்ட்ராஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தாங்க. அது யோகாங்கிறதே சாப்டரை விட்டு காலி பண்ணிட்டாங்க. அது பக்தி மார்க்கம் பண்ணு, மந்திரம் சொல்லு, நீ கடவுள்கிட்ட போலான்னு முடிச்சுட்டாங்க. ஆனா பாதி படியேறின, பாதி கிணறு தாண்டின கதையாயிடுச்சு. இப்பதான் நாம் எல்லாம் பாக்கியம் செய்தவர்கள். மகரிஷி அவர்கள் எழுப்பி கொடுத்து இறங்குபடி சாந்தியும் கொடுத்தாங்க. அப்ப எப்பெல்லாம் நமக்கு துரியத்துல இல்லையா, ஐயா அவர்கள் அருமையாக ஆழ்நிலை துரிய தவம் நடத்தியதை நீங்கள் அனுபவித்தீர்கள். அப்படி நுணுகி 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 நாம் நம்முள்ளே நிற்க நிற்க எவ்வளவு ஒன்றுகிறோமோ அவ்வளோக்கு வெப்பம் அதிகமாகுமா இல்லையா? அப்ப அந்த வெப்பத்தை சப்சிடைஸ் பண்ணக்கூடிய வழி தெரியாத போது என்னாச்சு? உடல் உபாதைகளை கொடுத்து. எனக்கு தெரிய முறையா ஒரே ஒருத்தர் வந்து ஒரு காலத்துல, இப்ப இல்லை, முறையா சாந்தியை எடுத்துக்காம அவர் பாட்டுக்கு பண்ணிட்டு இல்லறதுலயே இருந்ததுனால முரண்பாடு வந்தது, வம்பு வந்தது. நான் அறிவேன். அப்பெல்லாம் நான் கல்லூரி பருவத்துல. எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால், சாந்தி தவம் யாரும் செய்யாம இருக்கக்கூடாதுன்னு நிபந்தனை இருக்குதா இல்லையா? இப்போ வாரத்துல வெள்ளி மாலை, சனி காலை, சனி மாலை 3 நாள் சாந்தி தவம் பண்ண வேண்டும் என்று சொல்லித்தான் மகரிஷி அவர்கள் நமக்கு பயிற்றுவித்தார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், அந்த மையங்களிலே நிற்கிற போது எப்படி மணிபூரகம் என்று சொல்லக்கூடிய தொப்புள் வெப்பத்துக்குரிய மையம் என்பதை அறிகிறோம். அப்ப அங்க அதிகம் தவம் செய்தா வெப்ப சக்தி மிகுகிறது. ஒரு பாட்டுல கூட வரும், யாவரும் வயிற்றில் கட்டி கொண்டிருப்பார் ஒரு குணப்புண். ஏன்னா கை காலெல்லாம் சொல்லிட்டு போச்சுன்னா கூட பரவாயில்ல, பனிக்காலம் இல்லையா, மூக்கு காதெல்லாம் சொல்லிட்டு போகுது, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா வயிறு தான் வெப்பத்துக்குரிய மையம். அதனால்தான் காஷ்மீர் பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு நேராக கம்பளிக்குள்ள ஒரு கணப் சட்டை வச்சு படிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீட்டை மெயின்டைன் பண்ற மையம் அது என்று அறிந்தார்கள் சித்தர்களும் பெரியவர்களும் மகான்களும் ஆண்டோர்களும் சான்றோர்களும் அறிஞர்கள். அதே போல காற்றுக்கு ஒரு மையமாக அநாகதம், நுரையீரல் இருக்கிறது இல்லையா, ஒழுங்கா மூச்சு விட பழகினா உடம்புக்கு வம்பே இல்லை, நோயே இல்லைங்க. நான் அடித்துரைக்கிறேன், சத்தியம் செய்கின்றேன். மூச்சு பயிற்சி செய்யறவங்களுக்கு கொரோனா வந்துச்சா? பாதிக்கவே இல்லை. மூச்சு பயிற்சி கட்டாயம் செய்யணும். அநாகதம் அதனுடைய ஆற்றல், நம்பிக்கை, மனதைரியம், வில் பவர், மனோசக்தி, இதெல்லாம் எங்கிருந்து வருது? அதே போல விசுக்தி. இது விசுக்தி என்பது விண்மையம் என்று அறிவீர்கள், உயிரின் மையம் என்று சொல்லுகிறோம். அது விண்ணோடு தொடர்பு கொண்டு ஆற்றலை பெறுகிற காரணத்தினாலே உணவிலே ஆற்றல், உணவிலை ஏற்பதிலே சமநிலை ஏற்படும். ஒருத்தர் அதிகமா சாப்பிட்றவரா இருந்தா இங்க தவம் செய்யறவங்களுக்கு அது தேவையான அளவா மாறிக்கும். ரொம்ப குறைவா சாப்பிட்ற ஆளா இருந்தா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணிக்கும். அது என்ன செய்யணுமோ அந்த ஏற்ற இறக்கத்தை சமன் செய்யற தைராய்டு, பாராதைராய்டு இருக்கு. அப்போ முதல்ல செக்ஸுவல் கிளாண்ட்ஸ், அட்ரினல் கிளாண்ட்ஸ், தைமஸ் கிளாண்டு, தைராய்டு, பாராதைராய்டு கிளாண்ட். அப்ப இதெல்லாம் இன்னைக்கு விஞ்ஞானம் சொன்னதுனால யோகாவில் 6 ஆதாரம் பேசுறோம் என்னன்னு கிளாண்ட்ஸ் இருக்குன்னு. ஆனா இதெல்லாம் அன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சித்தர்களும் மகான்களும் ஆண்டோர்களும் சான்றோர்களும் நம்ம எல்லாம் அந்த சென்டர்ல நிக்க சொன்னாங்க.
எப்படி இந்த ஏரியாவுக்கு ஒரு பஞ்சாயத்து அப்படின்னா அதுக்கு ஒரு ஆபீஸ் இருக்கும். பஞ்சாயத்துக்கெல்லாம் சேர்ந்து அங்க ஒரு யூனியன் ஒரு ஆபீஸ் இருக்கும். அந்த மாவட்டம் முழுவதற்கும் ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கு மேல சென்னையில ஒரு தலைமைச் செயலகம்னு ஒண்ணு இருக்கும். அது போலதான் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இங்கே புருவ மத்தி என்று சொல்லக்கூடியது மன இயக்க மையம். ஏன் இங்க இருக்கிற கிளாண்ட் என்ன? பிட்யூட்டரி கிளாண்ட். இந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ல நிக்க 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 தலைபாரம் வருதுன்னு நீங்களே ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? ஆகினி தவம் கொடுத்த பின்னால. அப்ப மன ஒருமை நன்றாக அமைகிறது. மனம் ஒடுங்கிறதுக்கு நிக்கிறதுக்கு ஒரு உபாயம் வேணும். மனசை எது மேல நிறுத்துறதுன்னா, கோயில்ல இருக்க சாமி கருவறையில் இருக்க சிவலிங்கத்துல நிறுத்துனாங்க, ஓம் என்ற பிரணவத்துல நிறுத்தினாங்க. நீங்க அதுல எல்லாம் வெற்றி பெற்றுட்டீங்க. அது பிறகு 16 வயதுக்கு மேல குண்டலினி யோகத்தை கொடுத்து 25 வயசுக்குள்ள என்ன பண்ணோம்? 16 to 25 யோகா பண்ணியாகும். நான் கேட்கிறேன், நீங்கெல்லாம் யோகா எடுத்திருக்கீங்களே, உங்க அடுத்த தலைமுறைக்கு யோகா குண்டலினி யோகம் சொல்லி கொடுத்தீங்களா? இல்லை. இது பாடத்திட்டமாகவே வரணுங்கிறது மகரிஷியினுடைய விருப்பம். அதை நீங்களும் அறிவீர்கள். பள்ளிகளில் இன்னைக்கு பாடத்திட்டமாக தான் கொண்டு வந்திருக்கும். ஆனாலும் அந்தந்த மையங்களிலே நிற்கின்ற போது பின்மையம், மனோமையம், அப்ப மன ஒடுக்கம், மன அடக்கம், மன ஒருமை, லயம், கான்சன்ட்ரேஷன், மெடிடேஷன், தியானம், ஒன்றிணைத்தல், பிரத்யாகாரம் கம்ப்ளீட்டா. பிரத்யாகாரம்னா என்ன? நான் முதல்லயே சொன்னேன். வெளியிலேயே ஓடிக்கிட்டு இருக்க மனசு. கண்ணு பார்க்குது, காது கேட்குது, நாவுக்கினிய சுவை எங்கே, கண்ணுக்கினிய காட்சி எங்கே, காதுக்கினிய ஓசை எங்கே, இசை எங்கே என்று அலைந்தேனே அல்லாமல் இதையெல்லாம் விட்டிலேனேன்னு பாடுறாங்க பெரியவங்க. வள்ளலார் பாடுறாங்க, வள்ளல் சாமி பாடுறாங்க. இப்படித்தான் சுத்திக்கிட்டு இருந்தேனே தவிர உள்ளொடுக்க தெரியலையேன்னு. இதுக்குதான் கடை உள்னு சொன்னாங்க அவங்க பெரியவங்க. என்ன சொன்னாங்க? கடந்து உள்ள பாருன்னு சொன்னாங்க. நம்ம ஆளு கடவுள் எங்கன்னு கடை திறந்துட்டு வெளியே தேடுறேன். தியானம் கொடுத்தா அது ஒரு வேடிக்கை நடந்தது. அப்பெல்லாம் 82களுக்கு மேல பழனியில பாண்டியோக மடத்துல மன்றம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு அன்பருக்கு பயிற்சி கொடுத்தவர் என்ன சொல்ற, எனக்கு இங்க கண்ணை மூடி தியானம் பண்ணா அப்படியே ஜோதி தெரியுதுங்க. அப்புறம் அந்த ஒளி நீல நிறமாக மாறுகிறது, அப்புறம் அப்படியே செஞ்சுடராக மாறுகிறது, அப்புறம் அப்படியே அது தகதகன்னு பொன்னிறமாக மாறுகிறதுன்னாரு. நான் கேட்டேன், ஏப்பா கலர் பார்க்காதேன்னு சொல்லி கண்ணை மூடி தியானம் பண்ணுன்னு சொன்னா, கண்ணை மூடிக்கிட்டு நீ கலர் பார்த்தா என்னையா பிரயோஜனம்னு கேட்டேன். இப்படித்தான் நாம என்ன பண்ணிடுறோம், சரியான ஆங்கிள் நிக்க தெரியலன்னா மகரிஷிகிட்ட கத்துக்க வேண்டும். மகர்ஷி தெளிவா சொன்னாங்க, மன ஒடுக்கம், மனதை உயிரின் மீது ஒன்றுதல். உயிர் எங்க இருக்குன்னு சொன்னேன், கருமையம், மூலாதாரம் இல்லையா? அப்ப மூலாதாரத்தில் மூன்றெழும் கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்துன்னு அதை மேல கொண்டு வந்து 6 ஆதாரம் கடந்து புருவமத்தியில் நிறுத்தினா, மன இயக்க மையமாகிய பிட்யூட்டரி கிளாண்ட் இங்க இருக்கிறதுனால அங்க நிக்க சொன்ன உடனே கரெக்டா நினைச்சு. அதனால்தான் இந்த இடத்துல பொட்டு வைக்க சொன்னாங்க. நான் கோயில்ல வேலை பார்த்ததுனால வைக்கிற பழக்கம் உள்ளவனாக ஆகிவிட்டேன். பழனி திருக்கோயில்ல தானே வேலை பார்த்தேன். சமய சின்னங்கள் அணிந்தே தீர வேண்டும்னு நிபந்தனை உண்டு. அப்ப அது நம்ம இதாயிடுச்சு. ஆனா இது புறச்சின்னங்களாக மாறிவிடுகிற போதோ, அப்ப இந்த வடகலை தென்கலை பிரச்சனை என்னைக்கும் பார்க்குறோம் செய்தித்தாள். எங்க பாட்டை பாடலையா, உன் பாட்டை பாடலையான்னு சண்டை போட்டுக்கிற காட்சியை பார்க்கணும். அப்ப இந்த புறச்சின்னங்கள்ல ஒன்றுமே இல்லை. இடகலை, பிங்கலை, சுழிமனை என்று நாடிகள் இருக்கிறது என்று கண்டார்கள் சித்தர்களும் ஆண்களும் யோகியர்களும். உண்டா இல்லையா? அப்ப இடகலை பிங்கலைங்கிறத சூரியகலை சந்திரகலைன்னு சொல்லக்கூடியது. வலது பக்கம் சூரியகலை, இடது பக்கம் சந்திரகலை. உடல்ல 67,000 நாடி நரம்புகள் இருக்கு. அதாவது தச நாடிகள்ன்றதை பற்றி சைவ சித்தாந்தமும் பேசுகிறது, நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. தச நாடிகள், தச வாயுக்கள் என்றெல்லாம் அறிந்திருக்கிறோம். அப்ப அந்த தச நாடிகள்ல மண்ணு தச நாடி சுத்தி செய்தும்
மூல பிராணனோடு அங்கேயே சோமவட்டத்தை அடைத்தோம்னு எல்லாம் பாடுறாங்க ஐயா. மண்ணு தச நாடி 10 நாடிகளையும் எப்படி வாயுக்கள பிராணன், அபானன், வியானன், உதானன்னு 10 சொன்னாங்க வரிசையா. அது மாதிரி நாடிகள்ல இங்க இடகலை, பிங்கலை, சுழிமுனா நாடி. சுழிமுனா நாடியில உணர்வு பெருவாயாக என்பதற்கு அடையாளம் காட்டினாங்க. வெள்ளைக்கோடு போட்டு நடுவுல ஒரு சிவப்பு கோடு போட்டு சுழிமுனையில உணர்வு பெற்றுவிட்டா அந்த உணர்வு எழும்பி ஹீட்டு வெப்பம் அதிகமாக்கி இன்னும் அந்த ஒன்றுதல் உச்சிக்கு போகும்போது அதை நீட்டி விட்டாங்க மண்டையில. இப்ப போடுற கோடு முக்கியமா, வைக்கிற பொட்டு முக்கியமா, இல்லை திருநீர் முக்கியமான, இதெல்லாம் அடையாளங்கள் மட்டுமே. அதனாலதான் கடை உள் என்று சொன்னத நம்ம ஆளுங்க உள்ள பாக்குறத விட்டுட்டு வெளியில பார்த்த தப்பு தான் இன்னைக்கு அவ்வளவு குழப்பங்களுக்கும் காரணம். ஒரு சாரார் கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லைன்னு சொன்னா நமக்கு பதில் சொல்ல தெரியல. நாம் என்ன சொல்ல முடியும்? கடவுளை கண்டு கொண்டேன், நான் கடவுளை காணுகின்றேன், நான் இறை உணர்வு பெற்றிருக்கிறேன், அடிச்சு சொல்லலாம், தைரியமா சொல்லலாம். பிரம்மஞான மகர்ஷி கொடுத்தாரு, நான் ஒரு ஞானி. ஏன் நான் ஞானிதான்னு சொல்லிக்கிறதுல உங்களுக்கு என்ன பயம் நான் கேட்கிறேன். புரியுதுங்களா? கொஞ்சம் பக்குவப்படுறதுக்கு இட் வில் டேக் டைம். அதுல நான் ஒன்றும் மாற்று சொல்ல. யோகா பயின்வதற்கு நான் முதலே சொல்லிட்டேன், 15 வயசு 16 வயசுல மெச்சூரிட்டி வந்தாச்சு, குண்டல் யோகம் எடுத்தாச்சுன்னு சொன்னா 25 வயசுல கல்யாணம் பண்றதுக்குள்ள நீங்க ஒரு 10 ஆண்டுகள்ல 6 ஆதாரம் கடந்து புருவமத்தி, துரியம், சாந்தி, துரியாதீதம் முடியுமா? முடியாத 10 வருஷம் டயம் எடுத்துக்கு. இதை ஒழுங்கா பண்ணாம ஒரு அன்பர் பேசிவிட்டார். என்னன்னா, நானே அவருக்கு நாகப்பட்டினம் மன்றத்துல வகுப்புகள் நடத்தியிருக்கேன். ஊரை சொல்லக்கூடாது, பேரை சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லிட்டேன். அவரு மகரிஷி சொன்ன மாதிரி ஒன்றும் பெருசா கோபமெல்லாம் மாறின மாதிரி தெரியலையேன்னு கேட்டார். எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. நான் சொன்னேன், மகரிஷி போன்ற மகான்கள் தெரியாம சினம் தவிர்த்தல்னு சப்ஜெக்ட் கொடுக்கவே இல்லை. அது சரியானது தான். நாம அதை ஒழுங்கா அனுபவப்பட்டு செக்யூர் பண்ணிக்கிறதுக்கு முடியலன்னா அதற்கு சொல்லி கொடுத்த குருவை ஆட்டாளியாக்க கூடாது. நீங்க வேற அமைப்புக்கு போனதுக்கு இதை ஒரு நொண்டி சாக்கா சொல்லாதீங்கன்னு நான் கேட்டேன். இது நடந்த விஷயம். ஏனென்று சொன்னால், தவம் செய்கிற யோகம் செய்கிற போதே சைமல்டேனியஸா என்ன வேணும்? இப்ப பேசிட்டு இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆராய்ச்சி. எது, என்ன, ஏன், எப்படி, எங்கிருந்து, எதுவாக, எல்லாத்துக்கும் கேள்வி வேணும். ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. எனவே அந்த ஏன் என்ற கேள்வி தாங்க ஞானம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ யோகமும் ஞானமும் சைமல்டேனியஸா கொண்டு போக முடியுமா இல்லையா? கொண்டு போகணுமா இல்லையா? யோகம் மட்டும் பண்ணிட்டு இருக்காரு, அப்ப தவறுதான். இல்லை ஒருத்தர் ஞான விசாரணைக்கு மட்டும் போயிட்டே இருக்காரு, ஒழுங்கா பாடங்களுக்கெல்லாம் போறாரு, யோகா பண்ணல, அதுவும் தவறுதான். இதை எப்படி உதாரணமா சொல்லன்னா, ஒருத்தன் குருடன், அவனுக்கு கால் இருக்கு. இன்னொருத்தன் நொண்டி, கால் இல்லை, கண்ணு இருக்கு. இப்ப என்ன பண்ணிக்கணும்? கண்ணும் அவசியம்தான், நடக்கிறதுக்கு காலும் அவசியம்தான். அது போல யோகமும் அவசியம்தான், ஞானமும் அவசியம்தான். ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டா பத்தாது. அதனால்தான் தவம் தற்சோதனைன்னு கொடுத்தாங்க மகர்ஷி. புரியுதா இல்லையா? இப்ப இதான் இன்னைக்கு சப்ஜெக்ட். யோகம்னா வெறும் குண்டல யோகத்தை மட்டும் பேசிட்டு போயிடுறது இல்லை. யோக முறைகளை ஹடயோகம்னு சொன்னாங்க சார், தண்ணி மேல மிதக்கலாம். வாசியோகம்னு சொன்னாங்க சார், அங்குஷ்ட பிரமாணமா இங்க ஆகினைக்கும் துரியத்துக்கும் நிக்கணும்னு சுவாமி சிவானந்தர், வடகரை சிவானந்தா பேசியிருக்காங்க. எதுல? இந்த சித்த வேதம்ன்ற நூல்ல படிச்சு பாருங்க. அங்குஷ்ட பிராணம், அங்குஷ்டம்னா கட்டை விரல் அளவு, ஆகினைக்கும் துரியத்துக்கும் இடையில மூச்சு நிற்கும்னு பேசுறாங்க. அப்ப அது போல பயிற்சி முறைகளிலாலேயோ ராஜயோகமாக இருக்கட்டும், எந்த யோக முறைகளாக இருக்கட்டும், யோகம் என்பது ஒன்ற வேண்டும். ஒன்றுதல் என்பது எதன் மீது ஒன்றது? உயிரின் மீது ஒன்ற வேண்டும். உயிர் உடம்புல எங்க இருக்குன்னு தெரியணும். உயிர் உடம்புல குண்டலின் சக்தியா இருக்கு. அது நேச்சுரலி மூலாதாரத்துல இருக்கு. முதல் 2 மையங்கள் இருக்கு இல்லையா? குதம், குய்யம், இந்த 2 புள்ளிகள்ல இருக்கு.
அத நீங்க என்ன பண்றீங்க, அந்த வித்து பையில சேர்ந்த 7வது தாதுவாகிய விந்துநாதத்தை அல்லது பெண்களுக்கு அண்டத்தை ஆற்றலாக மாற்றும் கலைதானே யோகம். வேற ஒண்ணு. அப்ப யோகம் வேண்டுமா வேண்டாமா? மேல கொண்டு வரணுமா வேண்டாமா? இல்ல எல்லாத்தையும் அதோ முகமாகவே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இருந்தா சரியா வருமா? இல்லை என்று கண்டார்கள். ஏன்னா பயிரிடுகின்ற அத்துணை விதைகளையும் தானியங்களையும் நாம் அடுத்த தலைமுறைக்கு வித்துவாகவே செலவு பண்ணிடுறதில்ல, கொஞ்சம் எனர்ஜிக்கும் பயன்படுத்துறோம். அதுபோல நம்முடைய குண்டலினி சக்தியை எனர்ஜியா மாற்றும் கலை யோகம் என்று அறிக. புரிகிறதா இல்லையா? இவ்வளவுதாங்க. இது இப்ப அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்துட்டீங்களாமா? இல்ல, பெரிய கேப்பா தான் இருக்கு. அதனாலதான் நான் என்னுடைய பெண்மை மனிதத்தின் முழுமை நூல்ல பெண்கள் வயதுக்கு வந்த பின்னால பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி யோகம் வேண்டும் என்று பேசியிருக்கிறேன். ஏன்னா 25 வயசு மன வாழ்க்கை மேற்கொள்றதுக்குள்ள யோகம் பயின்று மன ஒருமை, மன வலிமை, வில் பவர், மனோசக்தி பெற்ற ஒருவனாக இருந்தால் அவன் தன்னையும் நடத்தி கொண்டு தற்காத்து தற்கொண்டார் பேணி தகச்சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண், அந்த பெண் கூட என்ன பண்ண முடியும், தப்பு வழியில போற கணவனை கூட திசை திருப்பி அவங்க வன்மையால வழி நடத்தி விட முடியும். இதுல நான் உறுதியா இருக்கேன். பெண்கள் ஒரு சிலர் எப்படிங்க தண்ணி அடிச்சுட்டு சுத்தர வீட்டுக்காரரை திருத்த முடியல முடியும்னு சொன்னேன். அதுபோலத்தான் என்னன்னு கேட்டா, யோகம் செய்கின்றவர்களுக்கு அந்த யோகத்தினாலே பெறக்கூடிய மன வலிமை, வில் பவர்ங்கிறது நீங்க எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கிறதுக்குரிய ஆற்றலை தருகிறது என்பதுல ஐயப்பாடே கிடையாது. அதனாலதான் நான் தவத்து முடிவில் என்ன சொல்றோம், அருள் பேராற்றலை அது வரைக்கும் உட்காந்து முட்டுன்னு ஒண்ணுமே சொல்லாம மௌனமா இருந்து லயமா இருந்து உயிரில் ஒடுங்கி யோகம் பண்ணோம், தியானம் பண்ணோம், மெடிடேஷன் முடிக்கும் போது என்ன சொல்றோம், அருள் பேராற்றலின் கருணையினால் உடல்நலம் உச்சி முதல் பாதம் வரையில் ஆற்றலை பரவி அப்படியே செல்கள் தோறும் ஆற்றல் ததும்பி நிற்க உணர முடியும். நீண்டாயுள், நிறை செல்வம். என்ன ஆயுள் எதுக்கு வேணும்னா சாதிக்கிறது. தோன்றில் புகழ தோன்றுக அதுதான் தோன்றலில் தோன்றாமை நின்று. ஏதோ பிறந்தோம் செத்தம்னா என்ன கணக்கு வந்தா இந்த கணக்கு டேலி ஆகிக்குதான். நானும் பிறந்தேங்க, எனக்கு ஒரு பேர் வச்சாங்க, நானும் இருந்தேன், என்னமோ வளர்ந்தேன் இருந்தேன் செத்தேன், நான் என்னையா பண்ணேன் அவங்க. எனக்கு இந்த கோபம் வந்தது. 60 வயது நிறைவு அப்படின்னுட்டு ஒரு மணி விழான்னு ஃபங்க்ஷன் வச்சாங்க. நான் பார்த்தேன், யாரோ என்னை கேட்குற மாதிரி இருந்தது. 60 வயசுல நீ என்னையா சாதிச்ச? அப்பதான் சொன்னேன், நான் அனாசக்தி யோகம் படித்தேன், எனக்குள்ள இறை உணர்வு, நேர்நிறை உணர்வு, நிறை ஞானியினுடைய பக்குவம் பெற்றேன் என்று அந்த புத்தகத்திலே நம்முன்னோர் என்பதிலே நான் பேசினேன். அதே போல 70 வயதுகளில் சமாதி நிலையை பற்றி ஆய்வு பண்ணி சகஜானந்தம் என்ற நூல் எழுதினேன். அது ஒன்றும் போய் அடையிறது இல்லையா, இறைநிலை அடையிறதுக்கு போய் அடையிறது இல்லை. அதுக்குதான் இந்த சிவபுராணத்து பாட்டு கூட சொன்னேன், சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால். புரியுதா இல்லையா? தமிழ் தானே பேசுறேன். சிவன் அவன் அங்க இல்ல, என் சிந்தையுள் நின்ற அதனால். இப்ப நான் செய்யறது என்ன, கும்பிடு. நான் கும்பிடுறது அவன் கும்பிடுறது யார்? அது இன்னொரு கவியில கூட சொல்லியிருக்க, பனிமலர் எடுக்க மனம் நின்னேன் அப்பனிமலரின் நினையே இருத்தி நான் கும்பிடும் போது அது அரை கும்பிடு அன்றோ. அதுதான் இங்க சொல்றேன். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, கையெடுத்து கும்பிட்டு தலை கும்பிட்டு சாமி கும்பிடுறேன்னா இதுவும் எனக்குள்ள இருக்க அறிவாகிய தெய்வமே தேஜோமயானந்தமேன்னு பாடினாங்களே, அந்த அறிவே தெய்வம் என்னை நடத்தி நல்லபடியா கும்பிடு நல்லா இருன்னு சொல்லி கொடுத்தது. அப்ப அதை சொல்லி கொடுத்தது யாருன்னா அதுவும் இறைநிலை தான். அதனால்தான் அந்த சிவபுராண பாடல சொன்னாங்க, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொன்னாங்க. அப்ப இறைநிலை நம்முள் என்று கண்ட போது கட உள் என்று சொன்னதுதான் யோகாவே தவிர, அதுக்குதான் யோகாவே தவிர கட உள்ளுன்னு அங்க போய் பழனி மலை மேல போய் இல்ல வேற வேற கோயில்களை தேடி தேடி கோயிலா போய் பாடினதுக்கு கூட சொன்னாங்க, கோயிலாவதேதடா குளங்களாவதேதடான்னு பாடியிருக்காங்க.
நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து மொணமொன என்று சொல்லு மந்திரமேதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். நாதன் உள்ளிருக்கையில். சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. சட்டியக்காரனுக்கு சுவை தெரியுமாப்பா. அது மாதிரி நீ உள்ளுக்குள்ள கடவுளை வச்சுக்கிட்டு கடவுளை உணராம எவ்வளவு நம்மளை பாடணுமோ பேசணும் பேசிட்டாங்க, பாடிட்டாங்க. நாம தான் உணரவில்லை. இதை ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து கொண்டால் உயிருணர்வு, உள்ளுணர்வு, இறை உணர்வு ஒன்றுதான். நம்முடைய மனசாட்சி தான் கடவுள், நம்முடைய வழி நடத்துகிற அறிவு தான் தெய்வம் என்று கூறி இந்த உண்மைகளை ஞான மார்க்கத்திலேயும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை அனுபவ ரீதியாக காண்பதற்கு புரியமெல்லாம் போகும்போது மாறாத விழிப்புணர்வு, அவேர்னஸ். பலர் நான் காலையில 2 மணி நேரம் பண்றேன், சாயந்தரம் 1.5 மணி நேரம் தவம் பண்றேன், துரிய தவம் பண்றேன்னு சொன்னா அது கடந்து வாங்க அப்படின்னு நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இல்லைங்க, அந்த துரிய நிலைங்கிறது விழிப்புணர்வு எல்லா செயல்கள்லையும் இருக்கணும். எண்ணம் சொல் செயல்ல விழிப்புணர்வு வந்துருச்சுன்னா நீ செய்யறதெல்லாம் சுத்தமானதாக தானே இருக்கும். அப்ப புதிய பதிவு வராது இல்ல, வேண்டாத பதிவு சேராது இல்ல. நீ விழிப்புணர்வோட அப்ப விழிப்புணர்வு எப்ப வேண்டாம்னு சொல்லுங்க பார்ப்போம். அதுதான் துரியம் என்று சொல்லி, அதை தாண்டி துரியாகத்துல ஆல்மோஸ்ட் நிர்மூலம், சப்ஜாடா காலியாகிற அருமையான இடம். அந்த பேருணர்வை பெற்று நிறைவு பெற முடியும். இதை ஆதாரபூர்வத்தோடு பேசியது தான் குண்டலினி யோகம் என்ற பெரும் பயிற்சியை மகரிஷி அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது. நாம் எல்லாம் பாக்கியவன்களாக இருக்கிறோம். இதனை பெற்று ஒய்ந்து வாழ்க்கையில மேன்மையும் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் பெற முடியும். நம்ம கையில தான் இருக்கு. யாரெல்லாம் ஒழுங்கா தவம் பண்ணி தசை விளக்கமும் பெற்று தற்சோதனையும் தவமும் சைமல்டேனியஸா சக்சஸ் பண்ணீங்களோ, ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவன் இங்கதானே இருக்கான், எனக்குள்ள இருந்து நடத்துறான்னு புரிஞ்சு நீங்க சக்சஸ்ஃபுல்லா போயிட்டே இருப்பீங்க. அவன் அது திஸ் ஃபிராக்ஷன் டிமாண்ட் தட் இஸ் ஸோ டோட்டாலிட்டி வில் சப்ளைஸ். இதை நானும் உணர்ந்திருக்கிறேன், நீங்களும் உணர்வடையும் பெற்று உய்வீர்களாக என்று கூறி இந்த இனிமையான மாலை பொதுளை அருமையான உரை தலைப்பை உங்களோடு பேசுவதற்காக வாய்ப்பு கிடைத்தமைக்காக அந்த பேராற்றலுக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். நிறைய நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை உரையில் குண்டலினி யோகம் என்ற தலைப்பில் சிறப்பாக சிந்தனை உரை வழங்கிய பழனி என் சோமசுந்தரம் ஐயா அவர்களை அன்பர்கள் அனைவரும் தவ நினைவில் வாழ்த்துவோம். அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பான ஐயா. இன்னைக்கு குண்டலினி யோகத்தை பத்தி ஐயா பேசுனதுல ஒரு சிறு குறிப்பு கொஞ்சம் பார்க்கலாங்க. நம்ம இதுல யோகம்ன்றது இந்த பெருநிலை சித்தர்களும் துறவிகளும் அவங்க எல்லாம் இல்லறத்தை விட்டு காட்டுல சென்று தவம் ஏற்றிதான் அவங்க இந்த யோகத்தை எல்லாம் குண்டலினி யோகம்ன்றத அடைஞ்சாங்க. ஆனா நம்மளுக்கு நம்ம சுவாமிஜி இந்த யோகம்ன்றத குண்டலினி யோகத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்காது. அது பெரும் தனி சிறப்பு அப்படின்னு சொன்னாங்க. இது நம்மளுக்கு இந்த பிறவியில கிடைச்ச பாக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த யோகம்னா ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம யோகம் உயிரை ஒடுக்குதல் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சிவபுராணம் பாடல்ல ஐயா சொன்னாங்க, சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வழங்கி என்னுள் இருக்கிற இறைவனை நம்ம வணங்கணும் அப்படின்ற இதுவ சொன்னாங்க. என் செயல்கள் அனைத்தும் என்னுள் இருந்து இறைவன் செய்கிறான் அப்படின்றத நம்ம உணரணும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப விவேகானந்தர் வந்தாரு. அவர் நம்மளுக்கு ராஜயோகம்ன்றத ஒண்ணு அறிமுகப்படுத்தினாரு அப்படின்னு சொன்னாங்க. புலநடக்கத்தை பத்தி காந்தியடியும் நிறைய பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாங்க. திருவள்ளுவரும் தவம் செய்தார், அவர் தம் கர்மம் செய்தார், மற்றவர் அந்த குரலை ஐயா சொன்னாரு, மற்றெல்லாம் அவம் செய்வார், அவம் செய்வார், மற்றவர் அவம் செய்யறவங்கதான் தம் கர்மம் ஒழுங்கா செய்யறாங்களாம். தவம் செய்யாதவங்க அவம் செய்வார். தவத்துக்கு நேர் எதிரடை அவன். இவன் பண்றது பூரா குண்டக்கா பண்டக்காதான்றாங்க. சிறப்புங்க. அந்த தவம்ன்றத யோகத்தை நம்ம செய்யணும் அப்படின்றத ஐயா நிறைய திருமூலரோட பாடல் வரிகளும் ஐயா நிறைய சொன்னாங்க. வேகமா என்னால குறிப்பு எடுக்க முடியல. சிறப்புங்கய்யா. நம்ம உடம்புக்குள்ளே உத்தமனை காண்கின்றோம், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அந்த இதெல்லாம் சொன்னாங்க. நம்ம யோகம்ன்றது நம்மளுக்கு 3வது படி அப்படின்றது.
அது அடுத்தது நம்மளுக்கு 4வது படியா ஞானம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம வந்து இந்த பிரத்யாகார யோகா நம்ம பிரத்யாகாரம் நம்ம யோகாவில நம்மளுக்கு தேவை. நம்ம வந்து நம்ம வந்து யோகாவ வந்து வெவ்வேறு இதுல நம்ம செய்றோம். ஆனா 6 ஆதாரங்கள்ல வச்சு செய்யறது நம்ம செய்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த விந்து கெட்டவன் நொந்து கெட்டான், நொந்து சாவான் அப்படின்னு சொன்னாங்க. விந்து சக்திய தான் நம்ம வந்து குண்டலினின்று பொதுவா சொல்றோம். அந்த சுருண்டு படுத்திருக்க பாம்ப பத்தி ஐயா சொன்னாரு. அது நாகம். அதுதான் வந்து குண்டலினிக்கு அடையாளம். அந்த 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 மருத்துவத்திலயும் அந்த இது இருக்கிறது அந்த சிம்பல் வந்து அந்த நாகத்தை தான் குறிப்பிடுது அப்படின்னு சொன்னாங்க. நம்மளோட இடகலை, பின்கலை, சுழுமுனை அப்படின்னு சொன்னாங்க. நாம அத நெறிப்படுத்தணும். அதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மந்திரங்கள்லாம் நம்மளுக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. மந்திரங்கள வந்து நம்ம சொல்றதுல இருந்து வயது 11 வயது வரைக்கும், 16 வயது மேல் குழந்தைங்களுக்கு வந்து இத வந்து குண்டலினி யோகத்த நம்ம சொல்லிக் குடுக்கணும். கண்டிப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம குண்டலினி யோகம் பெற்றவங்க எல்லாமே யோகம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யோகம்னாலே ஒன்றுதல் அப்படின்னு சொன்னாங்க. கோயிலுக்கு சென்றாலும் மனம் ஒடுங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மூச்சின் மூலம் நம்ம எழுப்புற இந்த குண்டலினி யோகம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுல வந்து இந்த குண்டலினி யோகத்துல மூச்சு வந்து ரொம்ப வந்து அவசியம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம இந்த காந்த சக்தி தான் இந்த குண்டலினி யோகம். நம்ம வெப்பம் அதிகமாகி அதாவது இதுல வந்து நிறைய பேருக்கு வந்து ஆக்கினி தவம் பண்ணும்போது வெப்ப சக்தி அதிகமாகறதுனால அவங்களுக்கு சில பேரு உபாதைகள் வரும். அவங்க வந்து சாந்தி செய்யணும். ஏன்னா அதனாலதான் நம்மளுக்கு சுவாமிஜி நம்மளுக்கு யாரெல்லாம் ஆக்கினை கொடுத்தீங்களோ அவங்க கண்டிப்பா அவங்கள அனைவருக்கும் நம்ம சாந்தி தவம் கொடுக்கணும்னு சுவாமிஜி சொல்லியிருக்காங்க சொன்னாங்க. ம். வெப்பத்த தணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த வெப்பத்த தணிக்க தெரியலன்னா, அதனால நம்மளுக்கு வாழ்க்கையில நிறைய முரண்பாடு வரும் அப்படின்றத சொன்னாங்க. அதனால சாந்தி தவம் கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மூச்சு பயிற்சியும் கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. மனத உயிர் மேல ஒடுங்குதல். அது வந்து புறத்துல எதுவுமே இல்ல. எல்லாமே உள்ளுக்குள்ளதான் இருக்கு. அந்த இடகலை, பின்கலை சுழுமுனைன்ற நாடி அந்த இதுவ வந்து ஐயா சொல்லி குறிப்பிட்டாங்க. கடவுள் உள்ள வந்து நம்ம திரும்பி பார்க்கணும். நம்ம வந்து உள்ளுக்குள்ள நம்ம கடவுளை காணுகின்றேன். நம்ம வந்து இறை உணர்வு பெறணும். பெற்று விட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யோகம் செய்யும்போது ஆராய்ச்சி தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நம்ம இத செய்யறோம்ன்றது தேவை. அந்த ஆராய்ச்சி தான் ஞானம்னு சொல்றாங்க. யோகமும் ஞானமும் சைமல்டேனியஸா 2மே செய்யணும். யோகமும் வேணும், ஞானமும் வேணும் அவசியம். தவமும் தற்சோதனை அவசியம்னு ஐயா சொல்லியிருந்தாங்க. சிறப்புங்க. நேத்து ஐயா எங்களுக்கு நன்மணி ஐயாவும் அந்த உரையில சொல்லும்போது தற்சோதனை தாங்க சொன்னாங்க. சுவாமிஜியோட இது தற்சோதனை செய்யணும், தற்சோதனை செய்யணும்னு. அதாங்கய்யா. அ தவமும் தற்சோதனை அவசியம் அப்படின்னு. இந்த நம்ம யோகம் வந்து உயிர் மேல ஊன்றுதல் தானே. உயிர்ன்ற குண்டலினி யோகம். இது வந்து மூலாதாரத்துல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. குண்டலினி யோகம்ன்றது வந்து நம்ம எனர்ஜிய வந்து மாற்றும் கலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இத வந்து பெண்களும், ஆண்கள் எல்லாருமே செய்யணும். அது வந்து குடுத்தது வந்து நம்ம சுவாமிஜி தான் முதன்மை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எளிமையா நம்மளுக்கு எல்லாருக்கும் குடுத்தது நம்ம சுவாமிஜி தான். குண்டலினி யோகம் தான் குண்டலினி யோகம் தான் நம்மளுக்கு எதையும் சாதிக்கிற அந்த வில் பவரை நம்மளுக்கு குடுக்குது, சக்தியை குடுக்குது. அந்த உடல் முழுவதும் ஆற்றல் பரவி நம்மளுக்கு சக்தியை குடுக்குதுன்னு ஐயா சொன்னாங்க. ஐயா திருப்பி அந்த சிவன் அந்த சிவபுராணம் பாடல திருப்பி சொன்னாங்க. அந்த சிவன் அவன் என் சிந்தையில் நின்று அதனாலே அவன் தாள் வணங்கி. அப்ப இறைவனை நம்ம வெளியே இல்ல நம்மளுக்குள்ள கடவுள்ன்றது நம்ம உள்ளுக்குள்ள போய் நம்ம வந்து அது ஒரு நிமிஷம். ஆஹ் அவனருளாலே அவன் தாள் வணங்கினா, ஏப்பா நீ உனக்குள்ள கடவுளை உணர்ந்தியான்னு கேட்டா, அதுக்கெல்லாம் ஒரு கொடுத்து வச்சிருக்கணுங்கன்றாங்க ஒருத்தர். இப்ப சிவன் அவன் என் சிந்தையுள் அவனே இங்கதான் இருக்கிறான்றதுனால நான் செய்யறது அவன் செய்யறதுன்ற அர்த்தத்துல சொன்னா, இந்த பாட்டை அப்படியே மாத்தி அர்த்தம் எப்படி சொல்றாங்க பாருங்க. ஏன்னா அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அதுக்கும் அவன் சொல்லி கொடுத்து வச்சாதாங்க எனக்கு கிடைக்கும்னு சொல்லி என்ன அவன் செய்யணுமா? அப்ப என்ன பண்ணிடுற, கடந்து உள்ள போக வேண்டிய விஷயத்த நாம செய்யாம அவன் மேல பழிய போட்டு எனக்கு வந்த கேடுக்கெல்லாம் அவன் தான் காரணம்னு சொல்றதா இருக்கு. அவனுள்ளாலே அவன் தாழ் வணங்கின்னா அர்த்தத்தையும் மாத்திடுறாங்கன்றதா என்னுடைய வருத்தம். சிறப்புங்க. நம்மளுக்குள்ள நம்ம உணரணும் இல்லைங்க. அத வந்து இப்ப வந்து அதான்
அந்த கடவுள் என்பதுதான் யோகான்னு சொன்னாங்க. அது நாதன் நமக்குள்ள இருக்கிறாரு. அது வந்து மக்கள் வந்து நம்ம உணரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உயிர் உணர்வு தான் வேணும். நம்ம மனசாட்சி தான் நம்மளுக்கு கடவுள். அறிவு தான் நம்மளுக்கு கடவுள். நம்ம துரிய நிலையில விழிப்புணர்வு இருக்கும்போது, நம்ம சொல் செயல்ல விழிப்புணர்வு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. துரியாதீதம்ன்றது நிர்மூலம் அப்படி சொன்னாரு. மகரிஷி நம்மளுக்கு வந்து இந்த குண்டலினி யோகத்த குடுத்ததுனால நம்ம எல்லாம் பாக்கியவான்கள். தவமும் தற்சோதனையும் கண்டிப்பா செய்யணும். இறைவன் என்னுள்ள தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ் டோட்டல் இஃப் சப்ளைஸ்ன்னு சொல்லி ஐயா இது பண்ணி நிறைவு செய்தாங்க. அனைவரும் குண்டலினி யோகம் செய்வோம். அதாங்க சிறப்பு. சிறப்புங்கய்யா. அடுத்த நன்றிங்க. தலைமுறைக்கும் கொண்டு சென்று சேர்ப்போம். ஆ, நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம வெறும் எஜுகேஷன் மட்டும் கொடுக்கறது பத்தாது, ஒழுக்க கல்வி மட்டும் கொடுக்கறது பத்தாது, யோக கல்வியும் கொடுக்கணும். கொடுத்தீங்களாங்கிற கேள்வியை உங்களுக்கு முன்னால வச்சுட்டு நான் முடிச்சுக்கிறேன். சரிங்க, சரிங்க. ஐயா, கேள்வி பதில் நிகழ்த்துக்கு முன்னாடி ஒரு முக்கிய அறிவிப்புகள், அப்புறம் கேள்வி பதில் நிகழ்வுங்க. கேள்வி கட்டாயம் கேள்வி கேட்க பதில் வரணும். சரிங்க. கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. தினமும் காலை 5 மணிக்கு தவமும், அதைத் தொடர்ந்து சிந்தனை துளிகளும் ஞானாசிரியர் நன்மணி ஐயாவால் வழங்கப்படுகின்றது. தினமும் இணைப்பில் காலை ஆழ்நிலை துரிய தவமும், வெள்ளிக்கிழமை காலை ஆழ்நிலை சாந்தி தவமும், சனிக்கிழமை காலை ஆரோக்கிய தியானமும் நடைபெறுகின்றது. தினமும் மாலை தவத்தினை தொடர்ந்து சிந்தனை உரை நடைபெறுகின்றது. நாளை மாலை தவத்தினை தொடர்ந்து விழிப்புணர்வு வழி வாழ்தல் என்ற தலைப்புல அனார்கலி அம்மா அருள்நிதி அனார்கலி அம்மா அவர்கள் சிந்தனை உரை கொடுக்க உள்ளார்கள். சனிக்கிழமை மாலையும் ஞாயிற்றுக்கிழமையும் நிகழ்வுகள் இல்லை. அன்பர்கள் தினமும் இணைப்பில் காலை 4:40 மாலை 5:40 மணிக்கும் வேதாத்திரிய தத்துவ பாடல்கள் இசைக்கப்படுகின்றது. அன்பர்கள் அனைவரும் கேட்டு மகிழ்வுறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக கேள்வி பதில் நிகழ்வு. கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. வாழ்க வளமுடன். இப்ப நீங்க குண்டலினி யோகம் இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கணும் அடுத்த தலைமுறைக்குன்னா, அப்ப முதல்ல சுவாமிஜியோட உடற்பயிற்சி எல்லாம் அவங்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தானங்க இந்த குண்டலினி யோகம்ன்ற இந்த பயிற்சி கொடுக்கணும். உடற்பயிற்சி கத்துக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஆனா அதுதாங்க. அது ஆனா 7 கட்ட உடற்பயிற்சி சொல்லி கொடுக்க சின்ன பிள்ளையிலே 7 வயசுலயே சொல்லி கொடுத்துடலாம். அவ்வளவுதான். ஆனா பசங்க செய்ய மாட்டேன்றாங்கய்யா குழந்தைகள். அதுதாங்கய்யா. அது உங்க பிள்ளை உங்க பேச்ச கேட்காது. ஏட்டு சுரைக்க கறிக்கு உதவாத இல்லையா? அது போல வைத்தியர் பிள்ளை நோயாளியும்பாங்க. அது மாதிரி கொஞ்சம் நாம எப்படி இருந்தோமோ வயசுல அது மாதிரிதான் இப்ப நம்ம பிள்ளைங்களும் இருக்கோம். அதை சரி பண்றது நம்ம திறமை. முடியும், செய்யணும். அதுதான் பேசிட்டு. சரிங்க. அப்ப 14 வயதுக்கு மேல இந்த காயகல்பமும் அதுக்கப்புறம் இந்த தவமும் கட்டாயம். கொடுக்காதவங்க எல்லாம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க கொடுக்க வேண்டிய சொத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கலன்னு அர்த்தம். அவங்க கேட்கலன்னு நீங்க சொல்ற குற்றச்சாட்டை நான் ஒத்துக்கிறேன். அவங்க எடுத்துக்கலைங்கிறது. ஆனா நான்லாம் என் பேரனுக்கு கொடுத்துட்டேன். அவன் செய்யலைன்னா நான் பொறுப்பு இல்லை. அவ்வளவுதான். நம்மளுடைய சிறப்புங்க. இப்ப எல்லா தவமும் இல்லைனாலும் இந்த குழந்தைங்களுக்கு இந்த ஆக்கினை சாந்தி இந்த 2 தவம் மட்டும் துரியம் இந்த 3 மட்டுமே குழந்தைங்க பண்ணாலே அவங்களுக்கு இது போதும். அதையே நீண்ட நாள் செய்யட்டும். அவங்க துரியாதீனம் வந்து பக்குவம் வரும்போது இங்க பதிவுகள் விடும்போது தானா அமைஞ்சு போகும். இந்த சுவாமிஜியோட இந்த முக்கியமான இது இந்த 3 தவங்கள் இல்லைங்கய்யா? சரிங்க, சிறப்புங்கய்யா. அன்பர்கள் யாருக்குன்னா கேள்விகள் ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. வரும் தலைமுறையினருக்காக உங்களை போன்ற பேராசிரியர்கள் வேதாத்ரி மகரிஷியுடைய அற்புதமான வாழ்வியல் தத்துவங்களையும் ஒழுக்க பழக்கங்களையும் கற்றுத்தந்ததற்கு நன்றி. வாழ்க வளமுடன். மிகச் சிறப்பா இருந்ததுங்க ஐயா. இப்ப சொன்ன மாதிரி நம்ம அடுத்த தலைமுறையினருக்கு அதை நாம் கொடுத்து செல்ல வேண்டும். சொத்து சுகம் சேர்க்கிறோமோ இல்லையோ, இந்த வாழ்வியல் முறையும்
இந்த என்ன ஆகினை தவம், சாந்தி, அது எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்து காயக்கல்ப பயிற்சியையும் கொடுத்து மகரிஷியுடைய அத்தனை பயிற்சிகளையும் அளிக்க வேண்டும் என்று உண்மையான என்ன சொல்றது, எல்லாருமே ஒரு ஆத்மார்த்தமா விரும்புறோம். ஏன்னா வரும் தலைமுறையினர் வந்து இந்த கால சூழலில் அவர்கள் பாட ரொம்ப திண்டாட்டமா இருக்கு, அதிலிருந்து அவர்கள் மாறி வர வேண்டும் என்று நம்மளுடைய இல்ல, அந்த ஒவ்வொருவருடைய திண்டாட்டம் கஷ்டங்கள்லாம் வரும்போது டக்குன்னு இது கை கொடுத்துரும். ஆமா. ஏன்னா அதுக்கு முந்தைய இப்போ இவங்க பொறுப்பு இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு பொறுப்பும் ஆமா கடமையும் சுமையும் வருகிற போது பாத்தீங்கன்னா கப்புன்னு இதை பிடிச்சாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா ஒரு இது நடந்திருக்கு. தலைமுறையினர் ஆமா அப்படிதான் வருங்க ஐயா. அதுதான் பார்க்கிறோம் நிறைய பேருக்கு. நம்ம வந்து ஆமா. ஒரு தலைமுறையினர் வந்துட்டோம், ஐயா சொன்னதை வச்சு கேட்டோம், வந்துட்டோம், தொடர்ந்து செய்துகிட்டும் இருக்கோம். இப்ப அடுத்த தலைமுறையினருக்கு அது போய் சேர வேண்டும் என்பதற்கான நிறைய பேராசிரியர்கள் இப்ப பள்ளிகள் எல்லாம் கூட மகரிஷியோட தத்துவங்கள் தொடர்ந்து வகுப்புகளாகவும் எல்லா மாணவர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை ஆமா. அவர்கள் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். இதுல என்னன்னாங்க ஐயா, இப்போ நாம இத பெரியவங்க கத்துக்கிட்டவங்க கூட 10 வருடங்கள் 12 வருடங்கள் இந்த பயிற்சியில இருந்தாலுமே சாந்தி தவம் எல்லாருமே மிஸ் பண்றாங்க ஐயா. அது நிறைய பேருக்கு அதனுடைய பலன் தெரியறது இல்ல. அதுவும் அதுக்கு வம்புதான், இன்னைக்கு உபாதை தான். நான் ஆமா சிலர் வந்து உபாதைன்னு என்கிட்ட கேள்வி கேட்கும்போது சாந்தி ஒழுங்கா பண்றீங்களான்னு கேட்பேன். ஆமா எல்லாருமே தவிர்க்கக்கூடிய ஒன்று உடற்பயிற்சி கூட செஞ்சிடுறாங்க. ஆனா சாந்தி தவம் செய்யறது இல்ல. நான் நிறைய பேருக்கு அது சொல்லி அது எவ்வளவு ஆழமா செய்யணும் அப்படின்னு சொல்லணும். நீங்க இப்ப சாந்தி தவத்தோட ஒரு மேன்மை பத்தி பரஞ்சோதி மகான் நம்முடைய குரு மகரிஷிக்கு கொடுத்தாருன்றதையும் நம்ம அறிவோம். சாந்தியும் ஆகினையும் ரொம்ப 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 முக்கியம். உங்கள் உயிர் உடலை போன்றது அந்த ஆகினை தவமும் சாந்தி தவமும். தினமும் எவ்வளவு தவம் செய்தாலும் நீங்க பெரிய பெரிய தவங்களை கூட செஞ்சிடலாம். ஆனா சாந்தி தினமும் இரவு படுக்கும்போது ஒரு 10 நிமிடமாவது செய்ய வேண்டும் என்று நாம் கற்று தெரிந்த பேராசிரியர்களையும் பெரியவர்களையுமே நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நம்ம மாணவர்களுக்கு அப்பதான் நம்ம போதிக்க முடியும். முதல்ல நாம கடைபிடித்தாதான் மற்றவர்களுக்கு போதிக்க முடியும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். நன்றி ஐயா, மிகச்சிறந்த வகுப்பு. நன்றி, வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. ரொம்ப சாந்தி நன்றிங்க. ஒழுங்கா பண்ணும்போது அது அந்த ஆற்றல் மேம்பாட்டினால வரக்கூடிய இடர்பாடுகளை சமன் செய்து தருவதுதான் சாந்தி. அதனால தவம் முடிக்கும் போது கூட ஓம் சாந்தின்னு 3 தடவை சொல்றோம். அது வாயினால சொல்றது இல்லை. தவம் முடிக்கும் போது உச்சி முதல் பாதம் வரையில ஆற்றலை பரவுறோம்னு சொல்லும் போதே சாந்திக்கு வந்த மாதிரி தான். அது மாதிரி தேவையான போது சாந்தியும் செய்யணும், வேற ஒண்ணும். அப்ப அந்த தலைபாரம் வெப்ப உபாதைகள் இல்லாம இருக்கும், நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருப்பாங்க. எப்படி உடற்பயிற்சியெல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கெல்லாம் கூட என்னது அது உடற்பயிற்சி பண்ணி உடம்பெல்லாம் வலிக்குதேன்னு தோணும். ஆனா நீங்க தவாசனம் போட்டு பாருங்க, எனர்ஜெட்டிக் ஆயிடும். மூச்சு பயிற்சி பண்ண பின்னால எனர்ஜெட்டிக் ஆயிடும். அது மாதிரிதான் நீங்க இங்கேயே ரெண்டும் இருக்கு. ஆகினை துரியம் ஆற்றல் மேம்பாடு, சாந்திங்கிறது சமன்பாடு. மகிழ்ச்சி. மகிழ்ச்சிங்க. அதாங்க. இந்த இந்த குழந்தைங்களும் இந்த தவத்த பண்ணும்போது அவர்களுடைய கல்வியிலயும் நல்ல உயர்நிலை அடையறதுக்கு இதுவா இருக்கு இல்லைங்கய்யா? ஏன்னா, நானு ஒரு 2, 3 வருஷம் முன்னாடி அந்த அந்த இதுலங்கய்யா பார்த்தேங்கய்யா. அதுல ஏதோ அந்த YouTube இதுல வந்து குழந்தைங்கள்லாம் ஆழியார்ல இந்த மாரி போய் கத்துக்கிட்டேன். நானு படிச்சேன். இப்ப இவ்ளோ மார்க் வாங்கியிருக்கேன்ட்டு அப்படி குழந்தைங்க பேசுற அந்த இதெல்லாம் கேட்டேன். அப்ப அந்த தவம் நினைவாற்றல் பண்ணும் அதிகமா. நினைவாற்றல் ஆமா அது. ஆமா ரிஷி பாபா அம்மா கொஸ்டின். அம்மா, ரிஷிபாவா அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன். அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி வாழ்க ஐயா. வளமுடன். மிக சிறப்பா இருந்ததுங்க ஐயா உங்களுடைய குண்டலினி யோகம் தலைப்பு விளக்க உரை. 2 விஷயங்கள் சுவாமிஜி சொன்னது. எத்தனையோ பேர் வந்து இது எப்படி நீங்க குண்டலினி யோகத்தை எல்லாருக்கும் கொடுக்குறீங்கன்னும் பொழுது அதுக்கு உடல் மனம் இருந்தா போதும், கொடுக்கலாம் அப்படின்றது வந்து சுவாமிஜி அழுத்தம் திருத்தமா வந்து சொன்ன விஷயமே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க ஐயா. அதுக்காக எல்லாம் அவங்க எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க. அதை ப்ரூவ் பண்ணி மத்தவங்களுக்கு கொடுக்கணும்ன்றதும் அதுக்கு எதிர்கேள்வி கேட்கறவங்களுக்கு பதில் சொல்றதும்ன்றது எவ்வளவு பெரிய விஷயங்கிறது. நம்ம அத சாதாரணமா பல பேர் நினைக்கிறோங்க, நமக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு நம்ம செய்யறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிலர் வந்து ஆணவத்துல இதுல கூட இருக்கிறாங்க ஐயா.
ஆனா அதுலயுமே பார்த்தோம் சொன்னோம்னா எண்ணம் சொல் செயல்ங்கிறது எப்பவுமே விழிப்பு நிலையிலேயே இருந்துகிட்டு இருக்கிறது தான் வந்து சிறந்த தியானம் அப்படின்னும் பொழுது, தியானம்ங்கிறது தனியா கிடையாது. நம்ம ஒவ்வொரு நாளும் நாள் முழுக்க நம்ம வாழ்நாள் முழுவதும் அப்படியே அந்த விழிப்பு நிலையை யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாம நம்மையும் நம்ம துன்பப்படுத்திக்காம வாழறதுதான் சிறந்த குண்டலினி யோகம்ன்ற பாயிண்ட்டும் வந்து ரொம்ப இன்னைக்கு ஹைலைட்டிங்கா இருந்ததுங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. அதைதான் நம்ம தவம் முடிஞ்ச உடனே சொல்றோம். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன்னு சொல்றோம். ஆனா நம்ம மகரிஷினுடைய உடற்பயிற்சி, தவம், காயகல்பம், தத்துவ விளக்கம் இதையெல்லாம் எத்தனை பேருக்கு நம்ம கொடுத்தோம்ங்கிறது நாமளே நம்மளை திரும்பி பார்த்துக்கிட்டா, நாம எல்லாரும் இறங்கி ஃபீல்ட் ஒர்க் செய்தா தமிழ்நாட்டையே ஜெயிச்சிடலாம். உண்மைங்க ஐயா. கொடுக்க நாம தயாரா இருக்கும் மாதிரி வாங்கிக்கிறவங்களும் இந்த நோக்கத்தோட தான் அதை நம்ம பெற்று அதை பயன்படுத்தணுங்கிற எண்ணத்தோட வாங்கிக்கணுங்க ஐயா. இப்படி வரும் பொழுது டோட்டாலிட்டி சப்ளைஸ், ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ் டோட்டாலிட்டி சப்ளைஸ்ங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு உண்மையிலேயே அது ஒரு சிறப்பா இருக்குங்க ஐயா. நீங்க சொல்ற தமிழ்நாடு இல்ல, இந்த உலகமே நாமெல்லாம் பாக்கியம் செய்தவர்கள் தவம் எடுத்ததுனால. நிச்சயமாங்க ஐயா, நிச்சயமாங்க. அதே போல இதுல இருந்து இன்னொரு கருத்தும் புரிஞ்சுக்கிறோங்க ஐயா. அதாவது இன்னொரு ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அதாவது நம்ம அடுத்த பிறவி வந்து அந்த திரும்பவும் நம்ம பிறக்கும் பொழுது விழிப்பு நிலையோட தான் இருக்கணும். பிறவி வேண்டாங்கிறது ஒண்ணு. அப்படியேனாலும் நம்ம பதிய வைக்கணும். அந்த குண்டலினி யோகம் செய்ய செய்ய அந்த எண்ணம் சொல் செயலை ஒழுங்குபடுத்திக்கிட்டே வரும் பொழுது அடுத்த பிறவின்னு வந்தாலும் எங்க பிறந்தாலும் எப்படி பிறந்தாலுமே வந்து இதற்காக தான் பிறந்தோங்கிற நோக்கத்தோட வாழக்கூடிய அந்த தன்மையை வந்து வளர்த்துக்கிறதும் இந்த குண்டலினி யோகத்தின் மூலமா புரிஞ்சுக்கலாம் இல்லைங்க ஐயா? இல்ல, மகரிஷி வந்து மறுபிறவின்னு ஒண்ணு கிடையாது, இந்த ஆன்மா இந்த உடம்ப கேட்டி போட்டு இன்னொரு உடம்புக்குள்ள போறது கிடையாதுன்னு மறுத்திருக்காங்க. அதை நான் கூட பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்ன என்னுடைய நூல்ல எழுதியிருக்கேன், நீங்க படிச்சு பார்த்திருப்பீங்க. அப்ப இந்த நிறைக்குறை ஆசைகளோட இறக்கின்ற ஆன்மாக்கள் அப்ப எங்கதாங்க ஐயா போய் சேருது? அதாவது அதனுடைய பதிவுகளை பொறுத்து உலகளாவியதாக அலைவேகங்கள் இருக்கும். அப்புறம் அது டிசால்வ் ஆகி போகும். அது பொருத்தமானவர்கள்கிட்ட போய் சேர்ந்துக்கும், எஃபெக்ட் பண்ணிக்கும். ஒண்ணு. அதே தூய அலைவேகங்களாக இருந்தா மேல்மட்ட அளவுல இருக்கும். அது மேலிருந்து ரிஷிகள் முனிவர்கள்லாம் வாழ்த்திட்டு இருக்காங்கன்னு சொல்றோம்ல, அது போல நல்ல வாழ்த்தலைகளாக அது எங்கும் இருக்கும். அதுக்கு மேல வந்து வான்காந்தம்னு ஒண்ணு இருக்கு. நாம நினைக்கிறது எண்ணங்கள்லாம் வான்காந்தத்துக்கு போய் திருப்பி வருதுன்றத மகரிஷி சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆமாங்கய்யா. நாம ஒரு எண்ணம் எங்கும் செய்யும் செல்லும், உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும்னு சொல்றாங்க. அப்ப அது போல எப்படி இங்கிருந்து வேவ்ஸ் போய் அங்க சேட்டலைட்ல இது பண்ணி ரிஃப்ளெக்ட் ஆகி இங்க நமக்கே டிவிக்கு வந்து சேருதோ கிரிக்கெட் விளையாடுறது, அது போல வான்காந்த பதிவு ஒண்ணு இருக்குங்கிறத மகரிஷி சொல்லியிருக்காங்கல்ல. அப்ப அது போல தூய அலைகள் நின்று விடும். தீய அலைகள் இருந்து அதை யார் வாங்கிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் மேக்சிமம் நம்ம எல்லாருமே நல்ல எண்ணங்கள், பாசிட்டிவ் தாட்ஸ் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். எவ்வளவு கூட தீய அலைகளை குறைக்கிறதுக்குரிய வேலையை செய்யறது தான் வாழ்க வையகம் வாழ்க்கை. அப்ப அலைகள் வடிவத்துலதான் ஒருத்தர்கிட்ட அது நிறைக்குறைகளா இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நீங்க என் புக்கு வாங்கி படிக்கலன்னா படிச்சு பாருங்க. உங்களுக்கு அனார்கலைமா புக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்களே. அம்மா வாழ்க வளமுடன். நேற்று நீங்க வகுப்புல ஜாயின் ஆகலன்னு நினைக்கிறேன். ஐயாவுடைய ஸ்பீச் நமக்கு மனமும் மறுபிறவியும் அத நீங்க கேளுங்க. உங்களுக்கான டவுட் கிளியர் ஆயிடும். ஐயாவுடைய அந்த புத்தகத்திலயும் அது இருக்கு. நன்றி அம்மா. நன்றிங்க, நன்றிங்கம்மா. படிச்சு பாக்குறேங்க ஐயா. வாழ்க வளமுடன். அதாவது என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, இப்ப வந்து 15 to 25 வயசுக்குள்ள யோக ஞானம் பண்ணணும்ன்றது பேசிட்டேன். இப்ப 25க்கு மேல வந்து யோகாவுக்கு வரவங்க லேட்டு தானே, லேட் டு தி கிளாஸ். ஒருத்தர் 30 வயசுல தியானம் எடுக்கிறாரு, 35ல ஒருத்தர் எடுக்கிறாரு, 40ல ஒருத்தர் தியானம் எடுக்கிற வேஸ்ட்டுங்கிறேன். அவருக்கு பயனளிக்கும். அடுத்த ஜெனரேஷனுக்கு கர்மையை தூய்மை ஆகலையே, இவருடைய வேண்டாத பதிவுகளோட இஷ்யூஸ் கொடுத்தாச்சுங்கிறத என்னுடைய கவலை. அப்ப லேட் டு தி கிளாஸ் வந்து இருக்கக்கூடாது. பருவத்தை பயிற்சி.
சரிங்க ஐயா. அது அந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோங்க ஐயா. ஆனா இது வந்து சுவாமிஜி சொல்லும் பொழுது ஆஹ் அதாவது நம்ம கருமையம், பெற்றோர்களுடைய கருமையம் தூய்மை பெற ஆரம்பிச்சதுன்னா அதுவுமே அவங்களுடைய சந்ததியருக்கு அந்த மாற்றங்கள் ஏற்படுங்கிறதும் ஒரு கருத்தா சொல்லியிருக்காருங்களேங்க ஐயா. உண்டுமா, இருந்தாலும் வித்து பதிவுல ஒரு நோய் பதிவு வந்துச்சுன்னு வைங்க, அதை சரிங்க. அப்புறப்படுத்துறது கஷ்டமா தானே இருக்கு. பிராக்டிக்கலா நீங்க கரெக்டுங்க. பார்த்துருப்பீங்கல்ல. ஒரு ஸ்கின் சரிங்க. டிசீஸா இருக்கட்டும், இல்ல இன்னொரு டிசீஸா இருக்கட்டும், மன குறைபாடுகளோட கருவுற்ற தாய் இருந்து பெத்துக்கிட்டா, அப்புறம் பாத்தீங்கன்னா அது மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளாகவோ உடல் வளர்ச்சி பாதித்த குழந்தைகளாகவோ பிறக்குது. அது காலம்புறா கஷ்டப்படுறோம்ல. அப்ப ஆமாங்க. பெத்துக்கிறதுக்கு முந்தையே ரிப்பேர் பண்ணிட்டு பெத்துக்கோங்கன்றதுதான் இன்னைய தலைப்பினுடைய அவசியம். அதுதான் முக்கியம். அதான் சரிங்க. 15 இப்ப to 25 நான் ஜாடையா சொன்னேன். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஐயா இதுல இன்னொரு ஒரு கேள்வி எழுதுங்க. ஏன்னா இப்ப பல சொல்லுங்க. குடும்பங்கள்ல பாக்குறோம். நீங்க சொல்றீங்க 15-20லயே கத்துக்கணும்ன்றீங்க. ஆமா. அந்த தாய்க்கும் தகப்பனுக்குமே வாழ்க்கையில பல சிரமங்கள் ஏற்பட்ட பிறகுதான் இப்படி ஒரு யோகத்துக்கு போகணுங்கிற எண்ணமே வருதுங்க. அவங்க இளம் வயதுல வந்து அவங்களுக்கு அது பதிவே வந்து என்னதான் நம்ம எடுத்து சொன்னாலும் கூட அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குதுங்க. அதாவது நல்ல அழகான அறிவான குழந்தைய பெற்றெடுத்திருந்தாலும் கூட அந்த பெற்றோர்கள் இந்த பணம், பொருள், புலன் வயப்பட்ட விஷயங்களுக்காகவே பேசி பேசி சண்டை போட்டுக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்கங்க ஐயா. வாங்க கொஞ்சம் மனவளக்கலை பக்கம் வந்து எட்டி பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க, வாழ்க்கையை தெரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னாலும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் சுவாமிஜி ஒருவேளை இப்படி சொன்னாரோ என்னமோ. அதாவது எப்படியோ ஒண்ணு கத்துக்கிட்டோம், அப்படியாவது கருமையத்தின் வழியா கொஞ்சமாவது கழியட்டும் அப்படின்னு அதன் மூலியமா அதான் கொஞ்சம் கழியன்னு கொஞ்சமா தான் சொன்னாங்க. அதை மாற வேண்டியிருக்கு. உதாரணமாக உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னா புரியும். நீங்க இப்ப பேசும்போது அதுக்கு எனக்கு ரிலேட்டிவா ஞாபகம் வருது. காந்திஜி வந்து 3 பையனும் 4 பையனும் நினைக்கிறேன். அதுல இந்த 4வது பையனுக்கு பொண்ணு எடுத்தது தான் ராஜாஜியினுடைய பொண்ணை கட்டினாங்க. சரியா? ஆனா முதல் பையன் வந்து அவன் வந்து அவ்வளவு குணக்கேடா இருந்தான். காந்தின்னு அவன் தான் என்னுடைய முதல் எதிரின்னா. புரியுதுங்களா? அவன் இதுக்காக மதம் மாறிட்டான். இப்படி பூரா முரண்பாடுகளையும் செய்தான். அப்ப அவர் என்ன சொன்னார்னா, இவனை பெக்கிறப்ப நான் எப்படி இருந்தேன், என் புத்தியும் மனசும் உடம்பும் எனக்கு தெரியும், அதான் அவன் அப்படி இருக்கான்னு ஒத்துக்கிட்டாரு. ஸ்டேட்மெண்ட் நீங்க சத்திய சோதனை படிச்சிருந்தா தெரியும். நான் சத்திய சோதனை பாடமாவே படிச்சிருக்கேன். சந்தோஷம். அந்த கருத்தை பார்த்துதான் சரி நாம சுத்தம் பண்ணாம இஷ்யூஸ் கொடுத்தோம்னா அப்புறம் அதுவும் இது பெரிய சனியா அது சின்ன சனியனாரு. நிஜம்தாங்க ஐயா. அது பாக்குறோங்க. குடும்பங்கள்ல பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அம்மா போல பிள்ளை, அப்பா மாதிரி பிள்ளைங்க. அப்பதான் குண்டலினி யோகம் பாடத்தினுடைய அவசியம் இப்பதான் புரிய வைக்கிறது. இந்த டாபிக் இங்கதான் வருது. கரெக்ட் ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா. நன்றிங்க. நல்ல கேள்வி. ரிஷி பாபா அன்னைக்கு உள்ள பூந்து கலக்கிட்டீங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்து ஜானகி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன். தவம் முடிஞ்ச உடனே வந்து நீங்க சொல்ற மாதிரிதான் உடம்பு வந்து பேலிங்கா இருக்கு. நேற்று கூட்டு தவத்துக்கு போகும்போது மகளிர் மட்டத்தில் பக்கத்துல உள்ள ஒரு அம்மா சொன்னாங்க, என்ன உங்க உடம்பு இவ்வளவு சூடா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி எனக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே பேலிங்கா இருக்குது. அது எப்படிங்க அது இருக்கலாமா என்னன்னு தெரியல. உடம்பு வந்து உடம்பு வந்து சூடா இருக்குன்றவங்க பக்கத்துல இருக்கவங்களே தொட்டு பார்த்துட்டு எல்லாம் உடம்பு இவ்வளவு சூடா இருக்கு, தவம் முடிஞ்சு கொஞ்ச நேரத்துல என்கிட்ட கேட்டாங்க. அதாவது உடம்பு உள்ளுக்குள்ளேயுமே பேலிங் ஃபீல் பண்ண முடியுது, அந்த எரிச்சலை ஃபீல் பண்ண முடியுது. அப்படி இருக்குமா? நிச்சயமா. உடனே சாந்தி பண்ணா அது மாறுறதையும் பார்க்கலாம். அப்பயே சாந்தி இருக்கலாமா? அதான் கேட்குறேன். நீங்க தவம் ரொம்ப ஃபோர்ஸா செய்யறத குறைச்சிட்டு தவ இயல்பா இருங்க. இப்ப துரிய விழிப்புன்னு ஒரு வார்த்தை சொல்றேன். எப்ப வேணாம்னு சொல்லுங்க பாப்போம். துரியத்துல இருந்து விழிப்புணர்வுன்றது பேசியிருக்கோம். துரியம்னா விழிப்புணர்வுன்னு பேசியிருக்கோம். விழிப்புணர்வு எப்ப வேணான்னு ஒரு கேள்வி கேட்கறது. அப்ப எப்ப எண்ணம் சொல் செயல் எப்ப செயல்பட்டாலும் எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு வேணும். அப்ப எல்லா எண்ணம் சொல் செயல்கள்லயும் விழிப்புணர்வு வேணும்.
அப்ப நான் பண்றப்ப மட்டும் விழிப்புணர்வு, தவம், துரியம் அப்படின்னு இல்லைன்றத நான் வலியுறுத்தி சொல்லிட்டு சரிங்க சரிங்க சரிங்க. அப்புறம் ஐயா எப்பவுமே துரியத்துல இருங்க. சரிங்க சரிங்க. துரியத்துல அது எப்ப வந்து எப்படி தேவையோ சாந்திக்கு வந்துரு, எப்ப தேவையோ சாந்திக்கு வந்துரு. இல்ல அது வந்து எப்படின்னு கேட்டா 24 மணி நேரமே இப்ப ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது கூட எனக்கு துரியத்துலதான் இருக்கேன். ஏதோ ஒண்ணு ஆமா, அந்த அந்த துடிப்பு தெரிஞ்சுக்கிட்டே நானும் தான் பேச ஆரம்பிச்சோன்னு இங்க வந்துடும். இல்ல துடிப்பு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஐயாட்ட கூட நான் சொல்லியிருக்கிறேன். துடிப்பு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அது எப்படி அது வந்து எப்படின்னா ஒரு வெயிட் வந்து உள்ள வச்ச மாதிரி ஒரு அழுத்தமும் தெரியுது, துடிப்பும் தெரியுது. துடிப்பு என்னால அவத்துல ஆமா, வந்து நம்ம எல்லாம் இப்ப சேர்ந்து இருக்கோம்ல, பவர் ஜாஸ்தி தான். எந்த தவம் போனாலுமே இந்த துரியம் ஃபீல் பண்ண முடியுது. அது சரியா? எந்த தவம் ஆ, ஆ, இறைநிலை அப்புறம் நைட் வந்து டெய்லி இறைநிலை தவம் தான் பண்ணிட்டு தான் ஐயாவோட கேட்டு தான் படுக்கிறேன் டெய்லி. அப்பதான் நல்ல ஆழ்ந்த சரி. தூக்கம். அடுத்த உடனே 5 மணிக்கு வருது. இல்ல அதை மாத்தி இப்ப சாந்தி பண்ணிக்கலாமா? நான் வெள்ளிக்கிழமை மட்டும் தான் சாந்தி பண்ணிட்டு இருக்கேன். வெள்ளியும் செவ்வாயும் இது அதுல பெரிய ரெஸ்ட்ரிக்ஷனே வேண்டாமா? உங்களுக்கு உடல் உபாதையா இருக்குன்னா சாந்தி பண்ணியே தீரணும். சரிங்க நீங்க சரி. சாந்தி பண்ணாதான் சமனாகும். அது ஓகேங்க பேரே சாந்தி தவம். சாந்தி முகூர்த்தம்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி சாந்தி தவம் வந்து மஸ்ட். ஏன்னா சாந்தி பண்ணிக்க வேண்டியது. நான் கூட உதாரணமாக சவாசனம் சொன்னேன் இல்லையா? உடற்பயிற்சி பண்ணிட்டு உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. சவாசனம் பண்ணா நல்லா ஃப்ரெஷ்ஷா எனர்ஜி நல்லா எழுந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. அதே போலதான் சாந்தி தவம். எப்போ வேணுமோ அப்போ பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இதுல ஒரு பெரிய கணக்கு வச்சுட்டு கஷ்டப்படாதீங்க. ஓகேங்க ஓகேங்க. அப்புறம் இந்த எதிரிகளை வாழ்த்தும் போது எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு எதிரிகளே கிடையாதுன்னு தான் எனக்கு உந்துதலா வருது. அப்படி வரலாமா? நமக்கு யாரும் எதிரியே கிடையாதுங்கிறது உண்மையான ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு. ஆனால் நம்ம எதிரிகளாக நினைப்போர், இடர் புரிய எண்ணுவோர் எவரேனும் இருந்தால் அவங்க மனமாறத்துக்கு வாழ்த்தணும். புரியுதா? நமக்கு யாருமே எதிரி கிடையாது. அந்த எதிரிகளே எனக்கு கிடையாதுன்னு தான் சொல்றேனே ஒழிய அந்த வார்த்தையை வந்து என்னால கம்ப்ளீட் பண்ண முடியல. எனக்கு எதிரிகளே கிடையாதுதான் அந்த இல்ல. அப்ப உங்களுக்கு யாரோ எதிரி இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை யாருமே கிடையாது. அதுதான் உண்மை. ஆனா நான் என்ன சொன்னேன், நம்மை எதிரியாக நினைப்பவர் இருக்காங்க. இந்த ஆள் இடம் காலியாச்சுன்னா எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்னு ஒருத்தர் நினைப்பானா இல்லையா? எதிரியாக நினைப்போர். ஆபீஸ்ல இவர் டிரான்ஸ்பர்ல போனா எனக்கு அந்த இடம் கிடைக்கும்னு நினைப்பான்ல. அப்ப வந்து நம்ம எதிரியா தானே நினைக்கிறான். இவன் இல்லாம போகணும்னு நினைக்கிறான் இல்லையா? அப்ப அது மாதிரி நம்மை முரண்பாடாக நினைக்கிறவங்களும் மனம் தருதட்டம்னு வாழ்த்துறது தான் சிறப்பு. நமக்கு யாரும் எதிரியா நினைக்கிற வேலையே இல்ல. ஐயா அம்மா ஜானகி அம்மா அம்மா ரிலீவ் ஆயிட்டாங்களா? அவங்களுடைய நம்பர் கேளுங்க. அம்மா எந்த மன்றம்? நீங்க எந்த மன்றமா? புதூர் ஞானக்குடியில். சரி, உங்க மன்றத்துல போயிட்டு நீங்க சாந்தி ப்ராப்பரா பண்ணுங்க. தொடர்ந்து சாந்தி பண்ணுங்க. இப்ப ஐயா சொன்னதுல வச்சு நீங்க சாந்தி டெஃபினட்டா பண்ணணுமா? ரொம்ப சூடு இருக்கு அப்படின்னும் போது, ஏன்னா மற்ற தவங்களை நீங்க செஞ்சுட்டு சாந்தியை செய்யாம இருக்கலாம். அதனால நீங்க கட்டாயம் குறைந்தது ஒரு 21 நாளாவது சாந்தி தொடர்ந்து செய்யணும். அது பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்க மன்றத்தின் மூலமா நீங்க செய்யலாம். தினமுமே ஒவ்வொரு செயலிலும் நீங்க இருக்கணும். ரொம்ப அதிகமா பண்ணா அது மற்ற உபாதைகளுக்கு வந்துடும். நமக்கு நிறைய பேராசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால சாந்தி அவசியமா பண்ணுங்க. அம்மா அதுலயே இன்னொரு கருத்து ஐயா சொன்னதை ஒட்டியே சொல்லலாம் அவங்களுக்கு, ஜானகி அம்மாக்கு. அதாவது ஒவ்வொரு தவங்களும் சிறப்பு தவங்கள் கத்துக்கும் பொழுது அந்தந்த அதாவது எதன் மேல தவம் பண்றோமோ அந்த உணர்வு எழறதுக்காக நம்ம அது தவம் பண்றோம் ஆரம்ப நிலையில. அதற்கப்புறமா நம்ம ரெகுலரா ஒரு நிலைக்கு வந்துட்டோம்னா டிஃபால்ட்டா எப்பவுமே ஆக்கினை துரியம் நினைச்சா அடுத்த செகண்ட் அந்த விழிப்பு நிலையில இருப்பதற்காகவும் நம்ம செய்யற செயல்கள் எல்லாமே சிறப்பாகவும் நல்லதாவுமே செய்யறதுக்காக மட்டும்தான் அந்த தவம் அந்த இடத்துல பயனாகும். அப்படிங்கிறது தான் வந்து ஐயா சொல்றாரு. அதாவது குண்டலினி யோகம்ங்கிற அந்த விஷயமே என்னன்னா எப்பவுமே அந்த நிலையிலேயே தான் நம்ம வாழணும் இருக்கணும் அப்படிங்கிறது தான். மற்றது எல்லாமே வந்து கத்து கொடுக்கும் பொழுதுதான் அப்படிங்கிறது. கத்து கொடுக்கும் பொழுதுதான் அந்தந்த நிலை மேல வச்சு பண்ணி பழகுறோங்க. அதுதான் ஐயா ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப கடவுளை எண்ணி இருத்தல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு.
கடவுளை மறக்காம இரு, நினைச்சிட்டே இரு, தொழுதுகிட்டே இரு, பாடிக்கிட்டே இரு, வணங்கிக்கிட்டே இருன்னு சொல்றாங்க. இது என்னன்னா ஒரு பயிற்சி. நாளடைவில் என்ன ஆயிடும்னா அதே பெரியவங்க பாடுறாங்க, ஒருபோதும் உன்னை மறந்தறியேன்னு பாடுறாங்க. பணமும் மறந்தறியேன்னு பாடுறாங்களா இல்லையா? அப்ப அது போல தவம் என்பது பயிற்சி, அது ஒரு ஸ்டேஜ். நல்ல நீங்க ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல நான் தவம் பண்றது இல்ல, ஆனா நான் செய்யற எல்லா செயலும் தவமா தான் செய்யறேன்ற ஒரு அச்சீவ்மெண்ட் வரும். அதுதான் கர்மயோகம். அந்த டிஃபால்ட்டா ஏற்பட்டு இருக்கணும். நன்றி, எப்பவுமே அந்த நன்றி. நிலையிலேயே இருப்பது. நிச்சயமாக அதுதான் நாம இன்னும் மாணவர்களாகவே இருக்க வேண்டாம். அந்த பயிற்சியிலிருந்து அடுத்த ஒரு நிலைக்கு தாண்ட வேண்டும். இப்ப மகரிஷி கூட அதுதான் சொல்லியிருக்காங்க, அதுவாகவே நான் இருக்கிறேன் என்று. என்ன ஐயாவை கேட்கும்போது தவம் செய்றீங்களான்னு, எப்பொழுதுமே நான் தவத்தில் இருக்கிறேன். இப்ப இந்த இடத்துல ஐயாவுடைய வார்த்தை, எத்தொழிலை செய்தாலும் ஏதவஸ்தைப்பட்டாலும் இப்ப நான் நினைச்சேன் உங்ககிட்ட ஞாபகம் கொடுத்து நீங்க சொல்லிட்டீங்க. அதுதான் எனக்கு ஐயாவோட வகுப்பு வரும்போது அதுலயேதான். சோ அந்த இதுலயே நிலையிலேயே அத நல்லா நீங்க சொல்லுங்க, அத ஒரு தடவை நீங்க நல்லா சொல்லுங்க. எத்தொழிலை செய்தாலும் ஏதவஸ்தைப்பட்டாலும் முத்தர் மனமோ மௌன நிலையில் அப்படின்றது எனக்கு அப்படியே பிக்ஸ் ஆகி போச்சுங்கய்யா. அது முதல்லயே இருந்தது. முத்தர் மனமிருக்கும் மோனத்தே. ஆமா, அதனால நீங்க முத்தர்களுடைய மனம் அந்த மோனத்துல இயல்பாகவே இருக்கிறது. அதான் என்னுடைய நூல் இறை உணர்வில் இயல்பாய் இருத்தல் என்ற சகஜானந்தம். அம்மா சிம்பிளாவே ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப நம்ம ஒரு ரசம் வைக்கிறோம் இல்ல சாம்பார் வைக்கிறோம்னா கூட ஒவ்வொரு முறையும் நீங்க எல்லா பொருளையும் வெயிட் போட்டு வைக்கிறீங்க இல்லையே, கைகள்ல எடுத்து ஒரு குத்து மதிப்பா தானே போடுறீங்க. அதே மாதிரி நீங்க தவம் பல வருடங்களாக செய்து இருந்தாலும் அந்த நிலையில் நீங்கள் உயர்ந்து நிற்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லா நேரமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் இந்த க்ஷணம் அடிக்கடி நமக்கு நன்மணி ஐயா சொல்லக்கூடியது, அந்த க்ஷணத்தில் நாம் இருந்தால் நிச்சயமாக அது தவத்திலேயே தான் நீங்கள் இருப்பீர்கள். சாந்தி முக்கியம் அம்மா. ஜானகி அம்மா, வாழ்க வளமுடன். தான் இருந்துட்டே தான் இருக்கேன், அதனாலதான் நான் கேட்டேன். அப்புறம் வந்து இந்த எத்தொழிலை செய்தாலும் அந்த வார்த்தையை கொஞ்சம் சொல்லுமா அந்த பாடல். எத்தொழிலை செய்தாலும் நீங்க என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும், விழிச்சிருந்தாலும், நடந்தாலும், கிடந்தாலும், இருந்தாலும், தூங்கினாலும், என்ன பண்ணாலும், உண்டாலும், உறங்கினாலும், எத்தொழிலை செய்தாலும் ஏது அவஸ்தைப்பட்டாலும், அவஸ்தையில வந்து ஜாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம். துரியம் துரியாதீதம் அவஸ்தையில வருது பாருங்க. இதெல்லாம் நான் பேசியிருக்கேன் ஏற்கனவே, சரியா? அதாவது நாம கஷ்டப்பட்டு செய்யற வரைக்கும் அது அவஸ்தை, அதுவே இயல்பாகி விடுகிற போது அவஸ்தை இல்லை. உன்னை செய்யன்னு சொன்னாதான் அவஸ்தையா இருக்கு. ஆனா நான் ஒரு வேலையை நானா ஆசைப்பட்டு செய்யறேன்னு சொல்லும்போது அது அந்த வேலை அவஸ்தையா இருக்காது இல்லையா? அது போலதான் நனவு, கனவு, உறக்கம் இயல்பா இருக்கு, துரியம் துரியாதீதம் இயல்பாயிடணும். இயல்பாயிட்டா அது அவஸ்தை இல்லை. ஆனாதான் எத்தொழிலை செய்தாலும் ஏது அவஸ்தைப்பட்டாலும் முத்தர் மனமிருக்கும் மோனத்தை, அதுவாகவே இருத்தல். சிறப்பான பாடலுங்க ஐயா. அதே போல அந்த உஷ்ணம்ங்கிறதோ உடல் உபாதைங்கிறதோ அந்த இடத்துல ஏற்படவே ஏற்படாதுங்க. நன்றிங்க. சாந்தி பண்ணிக்கோங்கன்னு முடிச்சுட்டோம், அவ்வளவுதான். உண்மைதான். தெரிஞ்சா சாந்தி பண்ணுங்க. ஜானகி அம்மாக்கு நன்றிகள், வாழ்க வளமுடன். ரிஷிபா மாமா அவர்களுக்கு நன்றிகள், வாழ்க வளமுடன். ஐயா நிகழ்ச்சி நிறைவு செய்துக்கலாம் ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அன்பர்கள் கேட்ட கேள்விகளுக்கு சிறப்பாக விளக்கம் அளித்த ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்துவோம். அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வா வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக உலக நல வாழ்த்து. ரிஷிபாபா அம்மா நீங்க பாடுறீங்களா? ஜானகி அம்மா நீங்க பாடுறீங்களா? அன்மியூட் பண்ணிட்டு பாடலாங்க. வாழ்க வளமுடன். ஆரம்பிக்கலாமா? பாடலாமா? வாழ்க வளமுடன்மா. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை போக்குடனே பெருக்கட்டும்,
பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வில் பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடல் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றியம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. உலக நல வாழ்த்து இசைத்த ஜானகி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த மாலை நேர அமர்வை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அனைவரும் நாளை காலை 4:40 இணைப்பில் இணைந்து வேதாத்திரிய தத்துவ பாடல்களை கேட்டு மகிழ்வோருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன்.